வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் அன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளங்களை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து வருகின்றேன். இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பு, கடவுளை காணலாம் வாரி என்பது பற்றிய ஒரு சிந்தனையை நாம் மகிழ்ச்சியின் வழியிலே நின்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த கடவுளை காணலாம் என்று சொல்லி பல நிலைகளில் சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். அவர் சொன்ன கருத்துக்களில் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் இன்று நாம் அந்த சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கடவுளை பார்க்க வேண்டும், கடவுள் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்க செய்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த கடவுளை பார்த்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அந்த கடவுளை உணர்ந்திருக்கிறார்கள், அந்த நிலையை அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது மிகவும் சொற்பமான நபர்கள் தான் அந்த நிலையை அடைந்தவர்கள். அப்ப கடவுள் என்பவர் நாம் பார்க்க முடியாத ஒருவரா, அது உணர முடியாத ஒருவரா என்று சொன்னால், யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ எல்லோருக்கும் அந்த கடவுள் காட்சியளிப்பார், கடவுளை உணர முடியும். ஆனால் இன்று நாம் கடவுளை பற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள், கற்பனை நிறைய வைத்துக் கொண்டிருப்பதால் அது கடவுள், உண்மையான கடவுள் எது என்று தெரியாமல் நாம் அது விழித்துக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி என்று பார்த்தால், நீங்கள் ஒரு நண்பர் உங்களை போன் மூலமாக இன்னொரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறார்கள். அது ஒரு முக்கியமான உங்களுடைய ஒரு தொழில் சம்பந்தமாகவோ அல்லது ஒரு வியாபார சம்பந்தமாகவோ அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை சந்திப்பதற்காக நீங்கள் ஒரு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி திட்டமிட்டுக் கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகின்ற போது நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர் அவர் அங்கு உங்களை நோக்கி வந்து விடுகிறார். வந்துவிட்டு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளே ஒரு கற்பனை செய்து வைத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நபராக அவர் இல்லை. ஆகவே அவர் தன்னை அறிமுகப்படுத்தினாலும் கூட நீங்கள் அதை நம்ப மறுக்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் இன்று ஒரு முக்கியமான வேலையாக சென்று கொண்டிருக்கிறேன், ஒரு முக்கியமான நபரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி அவரை உதாசீனம் பண்ணி விட்டு செல்கிறீர்கள். ஆனால் யாரை நீங்கள் சந்திக்க போகிறீர்களோ அவர்தான் இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. எப்படித்தான் நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம், இறைவனை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இறைவன் அது எல்லா பொருளிலும் இருக்கிறான், எல்லா ஜீவனிலும் இருக்கிறான், எல்லா மனிதனும் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இறைவன் இல்லாத இடமே இல்லை, இல்லாத பொருளே இல்லை, இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லா இடத்திலும் அந்த இறைவன் தான், இறைத்தன்மை தான் நிரம்பி இருக்கிறது. ஆனால் நாம் கற்பனை செய்து வைக்கக்கூடிய இறைவன் அதுவல்ல. ஆகவேதான் நாம் இன்னும் அந்த இறைவனை நம்ப மறுக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம், நம்மை போன்று ஒரு உருவத்தில் இறைவன் வர வேண்டும், அந்த இறைவன் வந்து நமக்கு ஆசைகள் வழங்க வேண்டும், அவர் நமக்கு அப்படி நிறைய தங்கமாக கொடுக்கணும், அல்லது நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கணும் என்றெல்லாம் எத்தனையோ ஒரு கற்பனைகளை பண்ணி வைத்திருக்கிறோம். ஆகவேதான் அந்த இறைவனை பற்றிய ஒரு அறிவு என்று பொதுவாக எல்லா மக்களிடமும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருப்பதிலேயே மிக மிக சுலபமான ஒன்று இறைவனை அறிந்து கொள்வதுதான், இறைவனை உணர்ந்து கொள்வதுதான். ஆகவே அந்த சுலபமான ஒன்றை இன்று நாம் அது மிக மிக சிக்கலாக வைத்திருக்கிறோம். அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்றுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாருங்க, அவர் கொடுத்திருக்கூடிய அந்த பாடல் பாருங்க, ஒரு அற்புதமான அந்த பாடல். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கப்பட. ஆம், அந்த தெய்வம் இல்லாத இடமே கிடையாது, அவ்வளவு வல்லமை படைத்தது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதை பற்றி நிறைய வார்த்தைகள் சொல்கிறார்கள், நிறைய உருவங்களை சொல்கிறார்கள், நிறைய மந்திரங்களை சொல்கிறார்கள், நிறைய வழிபாட்டு முறைகளை சொல்கிறார்கள். அதுவெல்லாம் இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனது சிந்தனை திறன் மூலமாக, ஆழமாக தியானம் செய்வதன் மூலமாக அந்த இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி, ஒரு பெரும் முயற்சியின் காரணமாக அதை தெரிந்து கொள்ளலாம். அவன் எங்க இருக்கிறான்? வல்லாய் உடலில் இயக்கம். அவன் தான் உனது உடலாக இருக்கிறான், அவன் தான் உடலுக்குள்ளே அது எலும்பு சதையாக இருக்கிறான், அவன் தான் உடலுக்குள்ளே இரத்த ஓட்டமாக இருக்கிறான், அவன் தான் உடம்புக்குள்ளே
அங்கு வெப்ப ஓட்டமாக, காற்று ஓட்டமாக, உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் அந்த உடலுக்குள்ளே மனமாக, அறிவாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆக வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவு அவன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கல்லார் கற்றார் செயல்வழிவாய். ஆம், இதில் படித்தவர் படிக்காதவர் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லோருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறான். வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவன் வேண்டிய அந்த சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிறான். காணும் இன்ப துன்பம் அவன், யாராக இருந்தாலும் சரி. அவன் எப்படி வருகிறான்? இன்ப துன்பமாக. நீங்க நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் அங்கு அது இன்பமாக வரும். தெரிந்தோ தெரியாமலே தவறுகள் செய்தால் அது துன்பமாக வரும். அவனின் இயக்கம் அணுமாற்றம். ஆம், அவன் எப்படி வந்தான்? அந்த இறை வெளி, அந்த சுத்த வெளி, அருவமான சுத்த வெளி, நாம் அந்த பிரபஞ்சமெல்லாம் தாண்டி செல்கின்ற போது, சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், அண்டங்கள் இவற்றெல்லாம் தாண்டி செல்கின்ற போது அந்த சுத்த வெளி, அதை சூனியம் என்று சொல்கின்றோம். அந்த ஒரு பேர் அறிவு மிக்க நிலை. அப்படி அந்த அந்த சுத்த வெளிதான் இத்தனை மாற்றம் அடைந்து அது இறைத்துகளாக வந்து, விண்ணாக வந்து, காற்றாக வந்து, பல மாற்றங்களை அடைந்து இத்தனை நிலையில் இருக்கிறது. அப்படி முதலில் அந்த இறைத்துகள் வந்தது. அது ஒரு இறைத்துகளாக வந்து, இறைத்துகள் ஒன்று கூடி அது விண்ணாக வந்து, விண்கள் ஒன்று கூடி இன்று விஞ்ஞானம் செல்லக்கூடிய அணுவாக வந்தது. ஆக அந்த அசைவுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஆற்றல் அவன்தான். அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் வந்து, அந்த விண்கள் ஒன்று கூடி காற்று, நெருப்பு, நீர்நிலம் வந்து, அவையெல்லாம் ஒன்று கொடுக்கின்ற போதுதான் நாம் பார்க்கக்கூடிய இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை கிரகங்கள், இத்தனை அண்டங்கள். மீண்டும் அவை கொடுக்கின்ற போதுதான் அந்த உயிரினங்கள் தாவரத்தில் ஆரம்பித்து, ஓரறிவுள்ள தாவரம், இரண்டறிவுள்ள புழுக்கள், மூன்றறிவுள்ள பூச்சிகள், நான்கறிவுள்ள ஊர்வன, ஐந்தறிவுள்ள விலங்குகள், ஆறறிவுள்ள மனிதன், எல்லாம் அதிலிருந்து வந்ததுதான். அந்த அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். ஆம், உன்னுடைய உடம்புக்குள்ளே அவன் எலும்பு சதையாக இருக்கிறான். உன்னோட ஒவ்வொரு செல்லாக இருக்கிறான், மனமாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். அவனில் தான் நீ, உன்னில் அவன். அப்போ அவனுக்குள்ளாக, அந்த உடம்புக்குள்ளாக அந்த சுத்த வெளி என்பது நிரம்பி இருக்கிறது. அந்த சுத்த வெளியிலேதான் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்குதான் அங்கு வெப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது, காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பருவுடல் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த இறைவெளிதான், சுத்த வெளிதான் அனைத்துமாக இருக்கிறது. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அப்ப உனக்குள்ளே அவன் இருக்கிறான். எலும்பு சதையாக இருக்கிறான், ரத்தமாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், வெப்பமாக இருக்கிறான், உயிராக இருக்கிறான், மனமாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். அவன் யார், நீ யார் பிரிவு எது? எப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும்? இப்ப நீங்க தனி, உங்க எலும்பு தனி, சத தனி, ரத்தம் தனி, பிரிக்க முடியுமா? எல்லாம் ஒன்றுதானே. அப்படித்தான் இறைவன் உங்களுக்குள்ளாக நிரம்பி இருக்கிறான். அவனை மறந்தால் நீ சிறியோ. அப்ப இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லா பொருளிலும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார் என்று நினைக்கின்ற போது எல்லா இடத்திலும் அவனை மறக்க முடியாது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிவு முழுமை அது முக்தி தான். அவன்தான் நீ, உனக்குள் இருக்கிறான், உங்களுக்குள்ளாக அவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து விட்டால் அதுதான் அறிவினுடைய ஒரு பேரறிவு, ஒரு முடிவான நிலை, முக்தி என்று சொல்கிறோம். அறிவின் உயர்வைத்தான், அந்த பேரறிவு நிலையைத்தான் முக்தி என்று சொல்கின்றோம். அப்போ இந்த ஒரு பாடலுக்குள்ளே மகரிஷிகள் எல்லா செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். இனி இதை பற்றி தான் நாம் ஒவ்வொரு ஒரு ஸ்லைடாக பார்த்து அடுத்த செல்ல இருக்கிறோம். இப்ப கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையே இறைநிலையை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு பயணம் தான். Man's life is journey of consciousness to reach its perfection. மனிதர்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் அந்த இறைவனை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது. சிலர் வேகமாக பயணம் செய்து இறைவன் அடைகிறார்கள், சிலர் மெதுவாக சென்று பல பிறவிகள் ஆகிவிடுகிறது. இப்பிரபஞ்சம் தோன்றியதற்கு ஆதியாக உள்ளது எந்த பொருளோ அதுதான் கடவுள், தெய்வம். இப்படித்தான் பெரியோர்கள் கூறுகிறார்கள். உணர்ந்தவர்களாலேயும் அதுவே விளக்கி சொல்லப்படுகிறது. கடவுளை உணர்ந்தவர்கள் தான் மதங்களை ஏற்படுத்தினார்கள். ஆம், மதங்கள் எல்லாம் எப்படி வந்தது? அந்த கடவுளை பற்றி சிந்தித்து ஆழமாக நல்ல ஒரு தெளிவான அறிவிற்கு வந்தவர்கள் அந்த கடவுளை சாதாரண உணர வேண்டும் என்பதற்காகத்தான் பல மதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எல்லா மதத்தினுடைய அடிப்படை நிலைகளை பார்த்தால் மதங்கள் இறை வழிபாடு, அற வழிபாடு, இந்த இரண்டையும் போதிப்பதுதான்.
மதங்கள். எப்படி ஒரு தெய்வத்தை வணங்குவது, ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது எப்படி என்றதைத்தான் மதங்கள். அப்ப இந்த மதங்களை எல்லாம் அந்த கடவுளை உணர்ந்தவர்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் கடவுள் நேரடியாக மதத்தை உருவாக்கவில்லை. அந்த கடவுளை உணர்ந்தவர்கள் தான் அந்த மதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களால் தான் அந்த மதங்கள் இன்றும் கூட பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது. முதலில் சைவ சமயம், அதாவது ஆரம்பத்தில் அந்த மதங்கள் தோன்றிய நிலையை மகரிஷி அவர்கள் ஒரு சரித்திரபூர்வமாக அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு பாருங்க. முதலில் சைவ சமயம் தோன்றியது. இறைவனை கண்டவர்கள் அது சுத்த வெளி, கண்களுக்கு புலப்படாது, எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றையும் உடையது, பேரறிவுடையது என்றெல்லாம் அதை விளக்கும் போது அதெல்லாம் அங்க போய் நின்றுதான் கண்டுக்கிறாங்க. அப்ப அந்த சுத்தவெளி என்பதுதான் தெய்வம், பிரம்மம். இந்த பிரபஞ்சமெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய சுத்தவெளி அது காரிருளாக கும்பிருட்டாக இருக்கிறது, அது பேராற்றல் பேரறிவு பெற்றதாக இருக்கிறது என்று அந்த உணர்ந்தவர்கள், தியானத்தின் ஆழத்திற்கு சென்றவர்கள் அந்த நிலை உணர்ந்து அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதை எல்லோராலும் சாதாரண மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒன்றுமில்லாதது உருவம் இல்லாது என்ற போது அந்த உருவம் இல்லாததற்கு அடையாளமாக ஒரு உருவத்தை கல்லில் கொடுத்து சிவலிங்கம் வந்தார்கள். அது ஒரு லிங்கத்தை பார்த்தீங்கன்னா அதுல கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது. ஒரு உருவம் இல்லாத ஒன்றுக்கு கொடுத்த உருவம் தான் அந்த சிவலிங்கம் என்று சொல்லக்கூடியது. அப்போ நம்ம மனுஷனால ஒரு உருவம் இல்லாத ஒண்ணு எண்ணி பார்க்க முடியறதில்லை. அப்ப அதனால அதுக்கு உருவம் இல்லாத ஒன்றுக்கு உருவத்தை கொடுத்ததுதான் அந்த லிங்கமாக இருக்கிறது. சரி, அப்போ உருவம் இல்லாத ஒரு கடவுள் என்று எடுத்துக்கொண்டார்கள். அந்த இறைவனின் கீழே எல்லோரும் ஒரே சமயம் என்று சிவம் என்ற பூரண பொருளை உணர்த்தினர் சைவ சமயம் என்று சொல்ல. அந்த சிவனை தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய அந்த நிலையில்தான் அந்த சைவ சமயம் என்று அது தோன்றியது. அதன் பிறகு மற்ற வைணவ சமயம், சக்த சமயம், சௌர சமயம் என்று பல நிலைகள் தோன்றியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பின்னர் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்ப கடவுள் யார், உயிர் எது என்று ஒரு கேள்விகளை கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு அது சரியாக அந்த பதில் சொல்ல முடியவில்லை. உயிர் என்றால் அது கண்ணால பார்க்க முடியாது, கருவிகளால் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியாது, விஞ்ஞானிகளால் இதுதான் உயிர் என்று பிடித்து காட்ட முடியாது. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கின்ற வரை உடல் இயங்குகிறது, அவ்வளவுதான். அந்த உயிர் உடம்பை விட்டு சென்று விட்டால் அந்த உடலுக்கு இயக்கம் இல்லாமல் போய் விடுகிறது. அந்த என்ற அளவில் தான் அந்த உயிரை தெரிந்து கொள்கிறோம், அந்த உயிரை பற்றி முழு நிலை தெரிவதில்லை. ஒரு கடவுள் என்பதை பற்றியும் நாம் அப்படித்தான் வைத்திருக்கிறோம். அதனாலதான் ஒரு 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 மகான் சொல்றார், நிறைய பேர் இந்த கடவுள் யார் உயிர் யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்றார், காட் இஸ் கன்ஃபியூஷன், த லைஃப் இஸ் ப்ராப்ளம் என்று சொல்லி இப்படி சொல்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே கடவுள் என்பவர் எல்லா மனிதனாலும் அறியப்படக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு பேராற்றல் தான், பேரறிவு தான். இறைவன் என்பது ஒரு பூரண பொருள், சக்தி என்பதில் தோன்றிய ஒரு இயக்கம். அந்த சுத்த வெளியிலிருந்து, அதாவது முதலாக இந்த பிரபஞ்சமெல்லாம் தாண்டிய பிறகு காரிருளாக கும்பிருட்டாக இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் சுத்தவெளி, வெட்டவெளி, காரில் என்றெல்லாம் சொல்கிறோம். அதைத்தான் தெய்வம், கடவுள் என்று பல நிலைகளில் அதை சொல்கிறார்கள். அப்படி அது ஒரு பூரண பொருள். அதிலிருந்து முதலாக இறைத்து, கண்ணுக்கு தெரியாத இறைத்துகள் என்ற ஒரு சின்ன சுழற்சி ஏற்படுகிறது. அதுதான் ஒரு இயக்கமாக இருக்கிறது. அப்ப அந்த சுத்தவெளி என்ற ஒரு பூரண பொருள், அதிலிருந்து தோன்றிய இயக்கம், ஒரு சுழற்சி, அதுதான் இறைத்துகளாக இருக்கிறது. இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது, விண்கள் ஒன்று கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் இப்படி எல்லாம் ஒன்றொன்றாக அது கட்டிப்பட 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 அடுத்த நிலைக்கு வருகிறது. அப்ப அந்த சக்தி தான் விண் நிலையிலே காற்று, இன்னும் அடர்த்தி காற்று, ரெண்டும் காற்று ஒன்று சேரும் போது அது அது நீர், இன்னும் கட்டிப்பட்டால் அது நிலம். இப்படி அந்த பிரபஞ்ச வெளி அல்லது விண்வெளியானது காற்று, அழுத்த காற்று, வெப்பம், நீர், நிலம் என்ற 5 நிலைகளாக பிரிகிறது. இதுதான் 5 வகையான பௌதிக பிரிவுகள், பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றோம். அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து உணர்ச்சி நிலை வரும்போது உயிர்கள் வருகிறது. இப்ப எந்த ஜீவனை எடுத்துக்கிட்டாலும் மனிதன்ல இருந்து ஒரு ஆடு, மாடு, செடி கொடி, மரங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பஞ்சபூத கூட்டுத்தான். அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். நிலம் என்பது மனுஷன் எடுத்துட்டு எலும்பு சதையாக இருக்கிறது, நீர் என்பது இரத்த ஓட்டமாக இருக்கிறது, நெருப்பு என்பது உடனுடைய வெப்பமாக இருக்கிறது, காற்று என்பது சுவாசமாக இருக்கிறது. இந்த உயிர் என்பதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலாக ஆகாசம் என்ற நிலையிலே, சித்தாகாசம் என்ற நிலையிலே உடல் முழுவதும் பரவி நமக்கு வேண்டிய ஆற்றலை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே பஞ்சபூதங்களின் கூட்டுக்கு தான் உயிரினங்களாக வருகிறது. அதுதான் உலகம் என்று கொண்ட போது நாம் எல்லோரும் அந்த சக்தியின் வடிவம்தான். அப்போ அந்த சுத்தவெளி என்ற தெய்வம்
பேராற்றல் பேரறிவு அளித்தது. அதுதான் இறைத்துகளாக வந்து விண்ணாக வந்து காற்று பஞ்சபூதங்களாக வந்து இத்தனை ஜீவனாக வந்திருக்கிறது. அப்ப எல்லா ஜீவன்களும் அந்த இறைவனின் வடிவங்கள் தான். ஆகவே ஒவ்வொரு பொருளும் ஒத்தும் உதவி வாழ வேண்டும் என்று விளக்கம் கொண்டு வந்தார்கள். அப்ப எல்லாம் ஜீவனாக இருக்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யணும், இன்னொரு ஜீவனுக்கு உதவி செய்யணும். மறந்து கூட துன்பம் செய்யக்கூடாது. இப்படி துன்பம் கொடுத்தால் அது இறைவனுக்கு துன்பம் கொடுக்கிறோம், அந்த உதவி செய்தால் அது இறைவனுக்கு உதவி செய்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உதவி செய்வதுதான் உண்மையான இறை வழிபாடு என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். சமயத்தை அது இதுபோன்று அந்த ஆற்றல் தான் இப்படி என்று சொல்லி வந்த போது அந்த சமயத்தை சார்த்த சமயம், இயக்கம் வந்தது, அசைவு வந்தது. அந்த அசைவு தான் இறைத்துகளாக மாறியது, விண்ணாக மாறியது, இப்படி பஞ்சபூதங்களாக மாறியது என்று அந்த இயக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்கின்ற போது அந்த ஆற்றலை, அந்த சக்தி, அந்த சார்த்த சமயம் என்று சொன்னார்கள். சக்தியை அதன் முதல் பொருளாக பரிவர்த்திக் கொண்டிருக்கிறது. சக்தியின் திணிவு தானே பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களின் தோற்றம் தானே ஒவ்வொரு மனிதனும். எனவே நாம் எல்லோரும் சிவம் சக்தி என்ற ஒரே அன்னை தந்தையருடைய குழந்தைகள் என்ற போது சார்த்த சமயம். அப்ப எல்லாம் அந்த சக்தியின் நிலைகள் தான். இன்னும் விளக்கம் கட்ட போது ஆராய்ச்சியாளர்கள் தோன்றிய காலத்தில் சக்தி எவ்வாறு என்கிறது, எப்படி என்கிறது என்று கேள்வி கேட்டு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி என்ற போது அந்த நுண்ணிய துகள், இன்ஃபினிட்சிமல் பார்ட்டிகிள், இந்த பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தோன்றாத ஒரு நுண்ணிய இயக்கம், அது முதல் இறைத்துகள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அது ஒன்று கூடி அவர் விண் என்று சொன்னார்கள். அந்த விண் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழல் வேகமுடையது. அவ்வாறு சுழல்வதாலே ஒன்றோடு மோதி ஒளி எழுப்பக்கூடியது. ஆகவே அந்த சக்கர வடிவமாக உள்ள அந்த நுண்ணிய துகள் அது ஒன்று சேர்ந்து இந்த உலகமாக, நட்சத்திரமாக, சூரிய சந்திரனாக எல்லாமே சுழன்று கொண்டிருக்கிறது. அதிலேதான் நாமும் அடங்கி இருக்கிறோம். ஆகவே சக்தி என்பது சக்கரமும் ஓசையும் உடையது என்று சொன்னார்கள். சக்தியையும் சக்கர ஓசையும் உணர்ந்தவர்கள் ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டார்கள். பாருங்க, அதாவது இயக்கம் என்பதை ஒரு சக்கரமாகவும், அது பின்னர் காற்று என்று வருகின்ற போது ஓசையாக வருகிறது என்று சொல்லி அந்த சங்கு சக்கரம் என்ற நிலையை உருவாக்கி அதிலிருந்து அந்த வைணவத்தை தொடங்குகிறார்கள். சிவம் என்பது பூரணம், அதிலே தோன்றியது சக்தி. சிவம் என்பது ஆளுமை, சக்தி என்பது அது பெண்மை, பெட்டு என்று சொல்வார்கள். பெற்று என்று சொன்னால் ஒரு அடங்கி இருப்பது, ஆளு என்று சொன்னால் ஆண்டு கொண்டிருப்பது, அப்பால் இருப்பது, அதைத்தான் ஆண்டு என்று சொன்னார்கள். எல்லா பிரபஞ்சத்தையும் தாண்டி அப்பால் இருக்கக்கூடியது, அதுதான் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடியது. ஆகவேதான் அதை ஆண்டவன் என்று சொல்கிறார்கள். ஆண்டு என்ற நிலையில் வந்தது, அதைத்தான் ஆண்டு என்று சொல்கிறோம், ஆண்டவன் என்று சொல்கிறோம். அதே போல பெற்று என்றால் அடங்கி இருப்பது. அந்த ஆற்றல் தான் அது ஒவ்வொரு பொருளுக்குள்ளாகவும் இருக்கிறது, ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கிறது. ஆகவே அந்த ஆற்றலை அதை பெட்டு என்று சொல்கின்றோம். பெண் வடிவத்தை சக்தி கொடுத்தார்கள். பெட்டு என்பதை பெண்மையாக வைத்துக் கொண்டு அதை சக்தி என்று வைத்து அதற்கு ஒரு வடிவம், ஒரு பெண் வடிவம் கொடுத்தார்கள். சக்கரமும் சங்கம் கொடுத்து, சுழற்சிக்கு சக்கரமும் ஒளிக்கு சங்கம் கொடுத்து ஒரு உருவத்தை கற்பித்துக் கொண்டு வழிபட தொடங்கினார்கள். அதை வைணவ சமயம் என்று சொன்னார்கள். பாருங்க, வைணவ சமயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது பாருங்கள். அந்த எல்லாம் சுழற்சி தான் அந்த இறைத்துகள் உருவாகியது, விண் உருவாகியது, அணுக்கள் உருவாகியது. இந்த உலகம் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப சுழற்சி ஒரு முக்கியமான காரணம். அதில் முதலாக அந்த காற்று என்ற நிலை வருகின்ற போது அது ஓசையாக வெளிப்படுகிறது. அந்த அந்த அலைகள் மகரிஷியின் வழியில் என்ற அந்த காந்த அலைகள், அந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த அலைகள் காற்று என்ற நிலையில் வெளிப்படுகின்ற போது அது ஓசையாக வெளிப்படுகின்றது. நெருப்பு என்ற நிலையில் வருகின்ற போது வெளிச்சமாக வருகிறது. இப்படி அந்த அலைகள் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லி பல்வேறு நிலைகளில் மாற்றம் அடைகிறது. அதைத்தான் பஞ்சத்தன் மாத்திரைகள் என்று சொல்லி அருட்தந்தையர்கள் சொல்வார்கள். சூரிய வணக்கம். இப்ப பாருங்க, சூரியன் இல்லாமல் வாழ முடியாது. சூரியன் இந்த பிரபஞ்சத்திலே, அது மனிதர் வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா சூரியன் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை கிடையாது. சூரியன் இருப்பதால் தான் செடி கொடி மரங்கள் எல்லாம் அது பச்சையாக இருந்து கொண்டு வேண்டிய உணவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்கும் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சூரியன் இல்லை என்று சொன்னால் ஜீவன்கள் இருக்க முடியாது, செடி கொடி மரங்கள் இருக்க முடியாது. சூரியன் இல்லை என்று சொன்னால் கடலில தண்ணீர் உறைந்து பனி ஆகிவிடும், காற்று கூட அது உறைந்து கட்டியாகிவிடும், சுவாசிக்க முடியாது. இப்படி சூரியன் தான் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அந்த சூரியனை அதை தெய்வமாக வணங்கினார்கள். சூரியனையும் எல்லோரும் முழுவதும் கொண்டு வணங்கிய போது சவர சமயம். இப்ப சூரியனை தெய்வமாக வணங்கக்கூடிய சமயம் சவர சமயம் என்று சொன்னார்கள்.
இதற்கு பின்னால் வேதங்கள் பிறந்த காலம். அந்த காலத்தில் ஆராய்ச்சி அதிகமாயிற்று. காணும் உலகத்திற்கும் காணாத கடவுளுக்கும் இடையே ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார்கள். அதற்கு அர்த்தநாரி என்றும் பிரணவம் என்று சொன்னார்கள். நாம் பார்க்கக்கூடிய உலகம், அந்த பார்க்க முடியாத தெய்வம், அந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடைய வெளிப்பாடு. அதை மகரிஷி அவர்கள் அதை வான்காந்தம், ஜீவகாந்தம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதைத்தான் பிரணவம் என்று சொன்னார்கள், காந்தம் என்று சொன்னார்கள். அந்த காந்தத்தை விளக்கக்கூடிய நிலையை தான் நாம் கந்த பெருமாள், அந்த காந்தத்தன்மை விளக்கக்கூடிய நிலையை தான் அதனை காந்தம், கந்தன் என்றெல்லாம் சொல்கின்றோம். பஞ்சபூதங்களில் இருந்து அது வெளிப்படுகின்ற போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற நிலை வெளிப்படுகிறது. அந்த காந்தம் அது ஆரம்பத்தில் அந்த இறைத்துகள் கொன்றுபடி விண் உருவானிய நிலையிலே அங்கு வெளிப்படக்கூடிய ஒரு காந்த ஆற்றல். என்னோட சொல்ல இறைத்துகள் சுழல்கின்ற போது அதிலிருந்து அலைகள் வெளியாகி கொண்டிருக்கும். எப்படி ஒரு குளத்திலே கல்லை போட்டால் அலைகள் வருகிறதோ அதுபோன்று இந்த சுத்த வெளியில ஒரு சுழற்சி ஏற்படுகின்ற போது அதிலிருந்து அலைகள் வரும். அந்த அலைகளைத்தான் பொதுவாக காந்த அலைகள் என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிவிடும். அங்கு ஒரு ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் பொதுவாக காந்தம் என்று சொல்கிறார்கள். இப்படி அந்த இரண்டும் சேர்ந்த நிலையை அர்த்தநாரி என்று சொல்கிறார்கள். சிவம் சக்தி கலந்த நிலை, அதை அர்த்தநாரி என்று சொல்கிறார்கள். பிரணவம் என்று சொன்னார்கள், அது காந்தம். அந்த பிரணவத்தை விளக்குவதற்காக சாதனங்கள் இல்லை. பஞ்சபூதங்களின் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகையான தன்மாத்திரைகள். ஆகவே சிவம் சக்தி இரண்டுமாக சேர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை மீண்டும் சிவமாகி பூரண பொருளோடு கலப்பெறும் போது அது எங்கும் நிறைந்து ஆற்றும். ஆம், அந்த வெளியே வரக்கூடிய அலைகள் மீண்டும் அந்த சுத்த வெளியிலே கலந்து கரைந்து விடுகிறது. அதைத்தான் ஒரு காந்தம் என்று சொல்கின்றோம். அந்த ஆற்றலில் இருந்தால் பெரிய மண்டலம் முழுவதிலும் உள்ள நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதும் எல்லா உயிர்களுக்குடையும் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளால் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்து அதிலிருந்து உதயமான ஒரு பொருளுக்கு 5 கரம் என்று சொன்னார்கள். அதாவது உருவம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த 5 தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா 5 வகையான பௌதிக பொருள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடியது. அந்த ஆகாசம் என்பது அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, காற்று என்பது ஓசையை கொடுக்கக்கூடியதாக, நெருப்பு என்பது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக, திரவம் என்பது சுவையை கொடுக்கக்கூடியதாக, திடப்பொருள் என்பது மனமாக. ஆக அந்த 5 வகையான பௌதிக பிரிவிலிருந்து 5 வகையான காந்த அலைகள் உருவாகி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற நிலை வருகிறது. இதை உணரக்கூடிய நிலையைத்தான் அந்த அறிவின் மூலமாக ஒருவர் அதை உணர முடியும் என்று சொல்லி அந்த பிரணவம் என்ற ஒரு வார்த்தையை ஓ என்ற எழுத்தை கொண்டு அதை வடிவத்தை கொடுத்தார்கள். அதற்கு விநாயகர் என்று நாம் வணங்கி வரக்கூடிய 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று சொல்கிறோமே, அதற்கு அந்த ஒரு விநாயக பெருமாளை வைத்துக் கொண்டு அந்த 5 நிலைகளை விளக்கினார்கள். அதாவது 5 வகையான பௌதிக பிரிவுகள், 5 வகையான காந்த அலைகள். இவற்றை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கின்ற போது அவன் ஒரு அறிவிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும் என்பதைத்தான், அதைத்தான் அந்த பிரணவம் என்ற நிலையிலே ஓம் என்ற வடிவிலே வைத்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அதை அருணகிரிநாதர் இங்கே படம் மாறி போட்டிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கோரும் அடியார்கள் வணி தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வளைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் என்று சொல்லி அந்த பல்வேறு முகங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 6 முகம் என்பது என்ன? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அதோடு ஒரு ஜீவன் என்று வந்த பிறகு அந்த ஜீவனுக்குள்ளே இந்த ஜீவகாந்த மனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதையும் சேர்த்து 6வது நிலையிலே ஒரு காந்த மாற்றமாக சொன்னார்கள். இப்படி அந்த 6 வகையான காந்த மாற்றங்களை வைத்துக் கொண்டுதான் 6 முக பெருமாள் என்று சொல்கிறோம், சண்முகம் என்று சொல்கிறோம். இப்ப கார்த்திகேயனை பற்றி, சுப்பிரமணியை பற்றி எல்லா கதையும் படித்து, ஆனால் 6 முகம் என்பதற்கு என்ன பொருள்? இங்குதான் இந்த 6 முகத்திற்கான ஒரு தெளிவை அருட்தந்தையர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த விஞ்ஞான யுகத்திலே சித்தர்களுடைய வழியை பின்பற்றி பார்த்தால் அந்த 6 முகத்தை பற்றி விளக்கம் தெரியும். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகளோடு மனம் என்ற பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் மெகானிசம், அதாவது பிரணவ சக்தி என்று சொல்லக்கூடிய காந்த ஆற்றல் நேரடியாக மாற்றம் பெறும்போது உருவமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறுவதைப் போல மனமும் ஒன்று. இயற்கையில் மாறுபடாதது, மாற்ற முடியாதது. ஆனால் மனிதனிடம் வந்தால் எந்த பொருளும் அவனுடைய இடம், அவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அதில் பூத்துவான் இல்லையா? அதுபோல அன்று உள்ள சிவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருவத்தை ஏற்படுத்தி, குளிர் எடுக்கும் போது தோலை போர்த்தி, சக்திக்கு பாவாடை புடவை கட்டி அலங்காரம் செய்து இப்படி வணங்குவதற்கு உருவங்களை ஏற்படுத்தியது எல்லாம் சாதாரண மக்களுடைய மனம்.
நிலைபெறுவதற்காக செய்தார்கள். ஆக நாம் இத்தனை வடிவங்களை கொடுத்தது, அந்த வடிவத்திற்கு ஒரு ஒரு கதையை உருவாக்கியது. இவையெல்லாம் நாம் அதை நினைப்பதற்காக நாமே செய்து கொண்ட முறைகள் தான். அப்போ அந்த ஆற்றல் தான், சித்த வெளிக்கூடிய ஆற்றல் தான் பல்வேறு நிலைகள் வந்திருக்கிறது. அதனை புரிந்து கொள்வதற்காக நாம் கொடுத்த வடிவங்கள் தான், நாம் கொடுத்த கதைகள் தான், நீதிகள் தான் இன்று அதனை நாம் தெய்வம் என்ற நிலையிலே பிரித்து வைத்திருக்கிறோம். ஏதேனும் குறைபாடு தவறு இருக்கும் என்றால் அது ஒன்று குறை கிடையாது, அதை நாம் குறை என்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரியான முறைகள் தான். அப்போ சாதாரண மனிதர்கள் தெய்வத்தை வணங்குவதற்காக ஏற்படுத்தி கொண்ட முறைகள், உணர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பரம்பொருள் எல்லாமாக எங்குமே இருக்கிறது, அருவமாக இருக்கிறது. அதுவேதான் பரிணாமத்தில் அணுக்கள் கொடி பஞ்சபூதங்கள் உயிர் என்று வந்தபோது அந்த உயிரில் கூட மனமாக வருவது அறிவு. மனதை எடுத்துக்கொண்டால் மனதிற்கு அடித்தளமாக இருப்பது அறிவு. அறிவுக்கு முன்னிலை இறைநிலை என்ற விளக்கத்தில் பார்த்தீர்களானால் யாரு எந்த உருவத்தில் கடவுளை வணங்கினாராம் அவன் மனதைத்தான் அவ்வடிவமாக்கி வணங்குகிறான் தவிர வேறொன்றும் இல்லை. ஆக யார் எந்த நிலையில் வணங்கினாலும் சரி, உருவத்தை வணங்கினாலும் சரி, அருவத்தை வணங்கினாலும் சரி, எந்த பொருளை வணங்கினாலும் சரி, எல்லாம் அந்த அவனுடைய மனம்தான் அதை வழங்குகிறது. அவனுடைய மனம்தான் அந்த தெய்வம் என்ற நிலையில் இருக்கிறது. அந்த மனம்தான் அடங்கி அடங்காக அந்த தெய்வத்தின் அந்த உயர்ந்த நிலையை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றது. மெய்ப்பர் உணர்ந்த பெரியவர்கள் எல்லாம் எந்த உருவத்திலே யார் கடவுள் என்று நினைத்து வணங்கினாலும் அவனுடைய அறிவுக்கு அந்த மாதிரி வடிவம் கொடுத்துத்தானே வணங்குகிறான். வணங்கிய பிறகு என்ன நினைக்கிறது? விநாயகர் உருவத்தை வணங்குகிறான் அல்லது சக்தி உருவத்தை வணங்குகிறான். வீட்டில் போய் பார்க்கிறான், நான் என்ன வணங்கினேன் என்று நினைத்து பார்க்கிறான். அந்த விநாயகர் வடிவம் வருகிறது. அந்த வடிவம் என்ன? அந்த விநாயகர் உருவத்தை பார்த்து அறிவு எடுத்த வடிவம் அப்படியே நிலைத்து போகிறது. உங்களுடைய மனம் தான் அந்த வடிவத்தை எடுக்கிறது. அந்த மனம் தான் அறிவாக மாறுகிறது. ஆகவே யார் எதை வணங்கினாலும் சரி, எல்லாம் அந்த இறைநிலையின் வெவ்வேறு மாற்றங்களைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எதுவும் வேறுபாடு கிடையாது, எதுவும் குறை கிடையாது. உண்மையான கடவுள் நிலையை அறிவது எப்படி என்றால், இன்றைய நிலையிலிருந்து நாம் எப்படி இந்த பரிணாமம் வந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். கடவுள் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது பெயர்ச்சொல் அல்ல, அது கடவுள், கடந்து உள்ளே செல் என்று அது ஒரு வார்த்தை, அது ஒரு வினைச்சொல். கடந்து மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக்கி 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 அந்த மனம் அடங்காமல் செய்கின்ற போது, மனம் அடங்காமல் இருக்கின்ற போது அது இறைவனாக மாறிவிடுகிறது. எப்படி கடலில் அலைகள் அடங்கிய போது ஒரு முழு கடலாக மாறிவிடுகிறதோ அதுபோன்று மனம் அது அசையாமல் ஆடாமல் அடங்கி விடுகிற போது அது அந்த இறை தன்மையை பெற்று விடுகிறது. அதைத்தான் ஆன்ம லயம் என்று சொன்னார்கள். மனம் ஆடாமல் அசையாமல் லயமாகி ஒன்றாகி விடக்கூடிய நிலையைத்தான் ஆன்ம லயம் என்று சொன்னார்கள். ஆன்மா 5 புலன்கள் மூலமாக விருந்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மனசு இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்ற இந்த புலன்கள் மூலமாக ஏதாவது செய்திகளை அனுபவித்துக் கொண்டோ பெற்றுக்கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கும். அவ்வாறு விரிந்தது உயிராக, அறிவாக, இறைவனாக மாற வேண்டுமானால் ஒடுங்கத்தான் வேண்டும். அது கடவுள் என்று சொன்னது ஒரு வினை சொல்லும். கடவுள் இருந்தது வினை. கடந்து உள்ளே சென்று பார், மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி 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 அந்த அந்த அமைதியின் ஆழத்திற்கு சென்று பார் என்பதற்கு தான் கடவுள் என்று சொன்னார்கள். இந்த காலத்துல இந்த பெயர் சொல்லாக, கடவுள் இருந்து வினை சொல், அதை பெயர் சொல்லாக மாற்றி விட்டோம். ஆனால் நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாய்மானவர் அழகா சொல்றார் பாருங்கள். அங்கிங்க நாள்படி எங்கும் பூரணமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்குபடிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது எங்கனும் பெருவழக்காய் யாதெனும் வெள்ளதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது மேல் கங்கள் பகல் அற நின்ற எல்லை உள்ளது அது கருத்திற்கு இசைந்ததுவே கன்னடவெல்லாம் மோன ஒரு நிலையதாகவே வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்யும். நாம எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான், எல்லா பொருளுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த இறைவனை எப்படித்தான் கண்டுபிடிப்பது? அவன் எப்படி இருக்கிறான்? அவன் அமைதியாக இருக்கிறான், மௌனமாக இருக்கிறான், அந்த சுத்த வெளியாக இருக்கிறான், பேராற்றலாக இருக்கிறான், பேரறிவாக இருக்கிறான். அந்த இறைவனை ஒரு மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெள்ளி சுத்தவெளி என்று சொல்லி வணங்கலாம் என்று தாய்மானவர் சொல்கிறார்கள். அந்த மௌன உருவாக உள்ள சுத்தவெளி பிரம்மநிலை. அதுவே அணுவாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி உயிர்களாகி உலகங்களாகி உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் எல்லாமே அந்த முழுப்பொருளாக உள்ள சுத்தவெளிதான், பிரம்மநிலைதான் கடவுள் என்று அறிந்து கொள்ளலாம். வெட்ட வெளி தன்னை மையென்றிருப்போருக்கு பட்டயம் ஏது கடி புதமாய் பட்டயம் எது கிடை புதமை சித்து சொல்கிறார்கள். அந்த சுத்த வெளிதான்
தெய்வம் என்று உணர்ந்து விட்டால் அவர்களுக்கு தனியாக ஒரு டிகிரி கொடுக்க வேண்டியதில்லை, வேற படிப்பு வேண்டியதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இப்போது நாம் விஞ்ஞான ஆராய்ச்சியில் அற்புதமான காலத்தில் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம். விஞ்ஞான விளக்கத்தோடு இனி கடவுளை காண வேண்டும். ஊடகமாக ஏதோ ஒரு மறைமுகமாக கடவுளை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு விதமான கற்பனையை கொடுத்து அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் முக்கியமான 3 மறைபொருட்கள் மனிதன் உணர்ந்து கொள்ளாது தவித்துக் கொண்டிருக்கிறான். என்னென்ன 3? தெய்வம், உயிர், காந்தம். இந்த 3ஐ பற்றியும் இன்னும் முழுமையாக எல்லா மனிதர்களும் பூரணமாக உணர்ந்து கொள். தெய்வம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அந்த காந்தாற்றில் எப்படி வருகிறது என்பதை இன்னும் முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் அதிகமாக இல்லை. தெய்வ நிலை அறியாதனாலே இந்த பிரபஞ்சம் எப்படிங்கிறது என்று தெரியாத ஒரு குறை மனிதனுக்கு வருகிற போது தான் வேறாக இருப்பதை நினைத்துக் கொண்டு தன்னுடைய ஆற்றல், தான் செய்த செயல் ஒரு பெருமையை பாராட்டி கொண்டு தன்மணிப்பு ஏற்படுகிறது. அப்போ தான் வேறு தெய்வம் வேறு என்று நினைக்கிறான், தான் வேறு அடுத்த மனிதன் வேறு என்று நினைக்கிறான். அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் இருப்பதை மறந்துவிட்டு தெய்வத்தை எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறான். அதன் பிறகு தன்னை தெய்வத்திலிருந்து வேறுபடுத்திக் கொள்கிறான். தன்னை வேறுபடுத்திக் கொண்டு எனக்கு பொருள் வேண்டும், புகழ் வேண்டும் என்றெல்லாம் இப்படி கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் எப்பொழுது தன்னை தெய்வத்திலிருந்து வேறுபடுத்திக் கொண்டானோ அப்பொழுது அவனுக்கு ஒரு தன்மணிப்பு ஏற்படுகிறது. தனக்கு இதுவெல்லாம் வேண்டும், இதுவெல்லாம் வேண்டாம், மற்றவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி ஒரு தன்மணிப்பு இருக்கிறது. அந்த தன்மணிப்பு காரணமாகத்தான் அது தனக்கும் பிறருக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்கிறான். தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று. இந்த தான் தனது என்று இரண்டும் சேர்ந்து ஒரு நல்ல தம்பதிகளாக இருக்கிறார்கள். தான் தமது 2 சேர்ந்துதான் எல்லா குற்றங்களும் காரணம். அவர்களால் விளைவிக்கக்கூடியதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு, தாழ்வு, வனப்பான், வஞ்சம். அப்ப இந்த 6 குழந்தைகள், அதுதான் 6 குணங்கள், வேண்டாத குணங்கள் என்று மகிழ்ச்சியில் சொல்வார்கள். அது எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? அந்த தன்மணிப்பு இருக்கக்கூடியவர்கள். அங்குதான் தான் தனது என்ற நிலை, அந்த தனது என்ற ஒரு பொருள் பற்று, அந்த தான் என்ற அதிகார பற்று, இந்த 2ம் தான் இந்த சமுதாயத்திலே பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இதைத்தான் வடநூலார் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொன்னார்கள். கிரீட், ஆங்கர், மைசல்னஸ், இம்மாரல் செக்ஷுவல் பேஷன் அண்ட் வேனிட்டி, வெஞ்சன்ஸ் என்று சொன்னார்கள். பாருங்கள் மகரிஷி எப்படி அதை அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளமனான் ஒன்றணிந்த பெருவெளியா தெய்வமாம். தெய்வம்னா என்ன, வேற ஒன்றும் இல்லப்பா. அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் 4 சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைதான் தெய்வம். வற்றாத இந்நான்கு மின்முதல் 5 பூதங்கள். அது எங்க இருக்குது? விண்ணில் இருக்குது, காற்றில் இருக்குது, நெருப்பில் இருக்கு, நீர்ல இருக்கு, நிலத்துல இருக்கு. வற்றாத இந்நான்கு மின்முதல் 5 பூதங்கள், வான்கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றிலும் அது இருக்கிறது. உலகம், உயிரினம் ஓர் அறிவு முதல் 6ஆம். அதே மாதிரி எல்லா உயிரினத்திலும் ஓர் அறிவுள்ள ஜீவனிலிருந்து 6 அறிவுள்ள மனிதன் வரை அதே சுத்த வெளிதான். அந்த பேராற்றல் தான், பேரறிவு தான். அது அணுவாக, செல்லாக, திசுவாக, உடம்பாக, இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. பற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே பரிணாமம். பரிணாமம் என்ன? ஒன்றிலிருந்து ஒண்ணு மாறிக்கிட்டே போகணும். இப்படி விரைத்தவர்களிருந்து ஒன்னொன்னா வந்து 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 இந்த மனிதன் வரை வந்திருக்கிறது. வந்த வகை அனைத்திலும் சீரியக்கம், இயல்பூக்கம். அந்த இயல்பான உள்ளே அடையக்கூடிய அறிவு அது எல்லாவற்றையும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சீரான இயக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது பூமியாக இருந்தாலும் தன்னைத்தானே ஒரு நாளில் சுற்றுகிறது. வருடத்துக்கு ஒரு மாதிரி சூரியன் சுற்றி வருகிறது. இது போன்று ஒவ்வொரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு சுற்றுகின்ற போது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு நியதி இருக்கிறது. அதுதான் சீரியக்கம். பற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிர் வகையில் வலுவாத செயல் விளைவு நீதியே கூறுதலர். அது உயிரினங்கள் என்று வருகின்ற போது, உணர்தல் என்று வருகின்ற போது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற போது எவ்வளவு இன்பங்கள் அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது, எத்தனை நல்ல செயல்களை செய்திருக்கிறார்கள், எத்தனை வேண்டாத செயல்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது வருகிறது. அதைத்தான் செயல் விளைவு நீதி என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு கவியில் அழகாக சொல்கிறார்கள். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், கணக்குள்ள 2 அதிர்வுக்கிடையே அமையும் நீளம். அது சுத்த வெளியில் ஒரு மென்மையான அதிர்வு. அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, கருவிகளை கொண்டு வைத்து பார்க்க முடியாது. அந்த காலம் என்ற இறையாற்றல் அதிர்வடையாய் உயிர்கள் கருத்தரித்து முதல் இறத்தல் வரை அனைத்தும் அந்த காலம் என்பது ஒரு மென்மையான அதிர்வலைகள் சுத்த வெளிக்குள் இருப்பதன் காரணமாகத்தான் எல்லா இயக்கம் நடைபெறுகிறது. செடி கொடிகள் வளர்கின்றன, மனிதனிடத்தில் பல மாற்றங்கள் வருகிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதற்கு காரணம் அந்த அதிர்வலைகள் தான். கருத்தரித்து முதல் இறத்தல் வரை அனைத்தாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உருவானது முதல் இறக்கின்ற வரை எல்லா காரணத்துக்கு காரணம் இந்த
ஒரு அதிர்வலைகள் தான். அதனால் காலத்தை காலன், காலி, யமன் என்று வழிவோம். காலத்தை தான் நம்ம காலன்னு சொல்றோம். ஏன்னா இப்ப 100 வயசானா ஒரு செத்து போறான், 50 வயசுல செத்து போறாங்க, ஒரு ஆடு மாடு 15 வயசு செத்து போகுது, அது காலன் என்று சொல்கிறார். அப்ப யமன் வந்து கூட்டி, யமன் எல்லாம் இல்லை, அந்த மென்மையான அதிர்வுகள். காலத்தை காலன், காலி, யமன் என்று வழிவோம். கருத்து சிந்தித்து தெளிவடைந்தால் காலம்தான் அனைத்தையுமே மாற்றிக்கொண்டிருக்கும் கணக்கறிவோம். உண்மை உணர்ந்து ஆக்க வழி வாழ்வோம். காலம் என்பது பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காலம் என்பது இறைநிலையின் 4 தன்மைகள் ஒன்று. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்கிறோமே, அந்த 4ல் ஒன்றாகத்தான் காலம் என்பது இருக்கிறது. இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த பொருள் விண்ணென்று இரு துறைகளின் அறிஞர் விஞ்ஞானி தத்துவத்தார் உணர்ந்து கொண்டார். ஆம், விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் அதை உணர ஆரம்பி. இறைநிலைக்கும் மின்னிலைக்கும் இடையில் உள்ள தத்துவம் தான் பரமணு நுண்வின், இவ்விரண்டு மேலாம். அப்படித்தான் இந்த இறைத்துகள் என்று சொல்லி நுண்வின் தோன்றியது. துறைகளில் ஆழ்ந்தவர்கள் ஆராய்வு நிலவு விட்டார். ஆனால் விஞ்ஞானிகள் அந்த இறைத்துகள் என்பதை கண்டுபிடிக்காமல் விட்டுவிட்டார்கள். அதற்கான சில காரணங்களை சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். இத்துகள்கள் தொடர்ந்து எழுதி உருவான தொகுப்பே தான் விண்ணாகும். சிறைப்பட்ட இத்துகள்கள் விண்ணிலிருந்து ஓடுவதே காந்தம் என்ற அனைத்தலைகள் சிறப்புடைய தன்மாத்திரைய முடிவாய் பரமமாகும். ஆம், அந்த விஞ்ஞானிகள் அதற்கு மேலாக சிந்தனை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த அந்த இறைத்துகள் தான் காந்தமாக மாறுகிறது. அந்த இறைத்துகள்கள் சேர்ந்த ஒன்றைத்தான் விண் என்று சொல்கிறோம். அந்த விண்ணில் வரக்கூடிய காந்தத்தை தான் நாம் எண்காந்தம் அல்லது வான்காந்தம் என்று சொல்கிறோம். இந்த அரிய சிந்தனைகளை விஞ்ஞானிகள் தவறிவிட்டு விட்டார்கள். இறைத்துகள் கூடிய அணுவாகி, விண்ணாகி, அணுவாகி அந்த சூழ்நிலையில் ஏற்படும் சுழல் வரைவால் அவ்வணுகள் அடங்கியுள்ள துகள்கள் வெளியேறுகின்ற போது காந்த ஆற்றலாக மாறுகிறது. 5 பூதங்களில் 5 தன் மாத்திரைகளாக, ஜீவன்களில் அதுதான் மனமாக மாறுகிறது. மனிதனும் இறைநிலையும். மனித இன வாழ்வு மிகவும் மதிப்புடையது. ஏனெனில் மனிதனால் தான் பிரபஞ்சத்தை பற்றியும் அதில் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கூடிய சடப்பொருள் பற்றியும் உணர்ச்சிகளை அனுபவங்களை உணரக்கூடிய பருவுடலை பற்றியும் சிந்தனையும் ஆராய்ச்சியும் செய்ய முடியும். மனிதனால் மட்டும்தான் முடியும். மற்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லப்படிய அந்த ஜடப்பொருட்கள், பௌதிக பிரிவுகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவைகள் சிந்திக்க முடியாது. மனிதனால் மட்டும்தான் இந்த சிந்தனை செய்ய முடியும். மேலும் காந்த ஆற்றலின் சிறப்பிக்க தத்துவமாகிய அறிவும் மனமும் ஒன்றிணைந்த தத்துவமாகிய ஆன்மாவின் கருமையத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ள மனிதனால் மட்டுமே முடியும். ஆன்மாவை பற்றி, கருமையத்தை பற்றி, மனதை பற்றி, அறிவின் உயர்ந்த நிலையை பற்றி மனிதனால் மட்டும்தான் அந்த உச்சகட்ட நிலையை அடைய முடியும். மனிதர்கள் அடங்கியுள்ள கருமையத்தில் தான் பேரியக்க மண்டல ரகசியங்கள் அத்தனையும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்தில் அடிமனம் என்று சொல்கிறோம். அதற்குள்ளாக இத்தனை பேரியக்க மண்டலத்தில் எல்லா ரகசியங்களும் அடைந்திருக்கிறார். அவை எப்போதும் அழியாத வளமுடையனவாகவும் வியப்புக்குரியனவாகவும் புலன்களுக்கு எட்டாத மறைபொருட்களாக உள்ளன. இறைநிலை என்னும் மூலப்பொருள் தான் பிரபஞ்சமாக வளர்ந்து உள்ளது. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும் அந்த சுத்த வழிதான் இறைத்துகளாக, மின்னாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக வந்து அதுதான் இத்தனை நட்சத்திரங்களாக, இத்தனை கிரகங்களாக வந்து அதுதான் அனைத்து உயிர்களும் வந்திருக்கக்கூடிய நிலை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான், உணர்கின்ற போதுதான் அந்த சுத்த வெளியினுடைய பெருமையை, அந்த இறைநிலையின் பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த தத்துவ ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகளும் அந்த பேராற்றல் நோக்கிய அனைத்து வழியிலும் தங்களுடைய ஆராய்ச்சிகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அறிவு தூல பொருட்களோடு தொடர்பு கொண்டு அவர் தூய்ப்பதிலும் இன்ப காண்பில் ஈடுபட்டு கொண்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கோ நம்முடைய மனசு நமக்கு என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய இந்த புலன்களை திருப்திப்படுத்துவதிலே இருக்கிறது. அது ஓரளவுக்கு அடிப்படை தேவைதான். ஆனால் தேவை முடிந்த பிறகும் அதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு இன்பத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் அதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மயக்கம் என்று சொல்கிறோம். இந்த மயக்கம் தீர்ந்து தெளிவு பெற வேண்டுமானால் இறை உணர்வுக்கான வழிகளை நாட வேண்டும். பக்தி நெறியும் அகத்தவம் ராஜயோகமும் இறையனூர் என்ற ஞானத்தை அடைய வழிவகுக்கும். வேறு வழியே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலையை அடைகின்ற போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான நிலைக்கு செல்கிறார். இந்த மனம் அமைதிப்படுகிறது. அப்ப பக்தி நெறியிலே அது பல கதைகளின் மூலமாக, வழிபாட்டு முறைகள் மூலமாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஞான நெறியிலே வருகின்ற போது ஆழமாக தியானம் செய்யக்கூடிய நிலை தான் ராஜயோகம் சொல்கிறோம். அப்படி நிலைக்கு சென்று அதை உணர முடியும் ஒவ்வொரு மனிதனாலும். இறைநிலை உணர்வுக்கான வாய்ப்பாடு, இறைநிலையின் தன்மைகளை தெரிந்து அவற்றை மனதில் இருத்தி கொண்டு அகத்தவம் ஏற்றும் போது இறைநிலை தன்மைகளை உணர்ந்து கொள்வது எளிதாகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஆழமாக தியானம் செய்கின்ற போது அந்த இறைநிலை எல்லா தன்மைகளையும் உணர முடியும். இறைநிலையில் இல்லாத இடமில்லை என்று சொல்லத்தக்க அளவில் எங்கும் நிறைந்த பூரண பொருள். அது எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை காரணம். அதான் இறைநிலை இல்லாத இடமில்லை.
இறைநிலை இல்லாத பொருள் இல்லை, இறைநிலை இல்லாத இயக்கம் இல்லை. எல்லா இயக்கத்திற்கு காரணம் அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய பேராற்றல் தான். எல்லா ஒழுக்கமான அந்த இயக்கம் ஒரு முறைப்பட்டு நடப்பதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அறிவுதான். பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டும் இயக்கிக் கொண்டும் இருக்கிறது அந்த பேராற்றல். அது அன்பும் கருணையும் இயல்பாக கொண்டிருப்பதால் அனைத்தையும் பராமரித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இந்த சூரியன் சந்திரன் ஒன்னோடு மோதிக்கொள்வதில்லை, விழுவதில்லை, அடிபட்டு விடுவதில்லை. ஏன்? அது அந்த இறைவனுடைய பேராற்றல், அந்த பேரறிவு. அது அன்பாக கருணையாக யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற நிலையிலே அந்த எல்லா இயக்கமும் சரியான முறையில் இயக்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் சுத்தவெளி கணிக்க முடியாத அளவிற்கு பறந்து இருக்கிறது. நம்ம அப்படியே இப்படி வெளியே தள்ளி தள்ளி போனோம்னா சூரியனை தாண்டி போனா நட்சத்திரங்கள் தாண்டி போனா அண்டங்கள், அந்த அண்டங்களை தாண்டி 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 போயிட்டு தான் கடைசி சுத்தவெளி. அது எல்லையில்லாத சுத்தவெளி, அதுக்கு அளவே சொல்ல முடியாது. அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் சுத்தவெளி கணிக்க முடியாத அளவிற்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. இன்னும் சுத்தவெளி என்பது எல்லையில்லாதது, அது இல்லாத இடமே இல்லை, அது எங்கும் நிரம்பி இருக்கிறது. சுத்தவெளி எப்பொழுதும் உள்ளது, காலத்தால் அழிவற்றது. மற்றதெல்லாம் அழிஞ்சு போகும். மனுஷன் 100 வயசுல இறந்து போறான், மற்ற விலங்குகள்லாம் ஒரு வயசுல இறந்து போகுது. அது மாதிரி இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் எல்லாமே கூட ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். நாம் பார்க்கக்கூடிய இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்டம் எல்லாம் கூட அழிந்து போய்விடும். ஆனா எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சுத்தவெளி அது அழியாதது, காலத்தால் அழியாதது, நிரந்தரமானது. சுத்தவெளிக்கு தோற்றமோ முடிவோ கிடையாது, முடிவோ கிடையாது. சுத்தவெளி நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். வானில் சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் மீதி நாம் பார்ப்பது சுத்தவெளியை தான். அந்த சுத்தவெளி கருப்பாக கும்மிருட்டாக இருக்கிறது. அந்த சுத்தவெளிதான் பிரபஞ்சத்தின் மூலநிலை, சுத்தவெளிதான் ஆதி நிலை, அதுவே அனாதி. இறைநிலை தண்ணீருக்கு ஆற்றலால் நுண்ணதிர்வாளர் நொறுங்கி இறைத்துள்ளார். இந்த இறைத்துகள் தான் அந்த சுத்தவெளியுடைய முதல் வெளிப்பாடு. அப்ப இந்த இறைத்தலை ஒருவர் சரியாக உணர்ந்து கொண்டால், இறைத்தலை உணர்ந்து அதிலிருந்து வந்த ஒவ்வொன்றையும் எப்படி வந்தது என்று தெரிந்து கொண்டால் அந்த இறைவன் தான் அனைத்துமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இறைத்தல் என்பது இறைநிலையின் முன்பகுதி. இறைநிலையே காந்த ஆற்றலாக மலர்ந்து பேரியக்க மண்டல இயக்கங்கள் அனைத்திலும் ஊடுருவிய ஒரு பாய்ம பொருளாக விளங்குவதற்கு இறைநிலையில் இறைத்துகள் தான், இறைத்துகள் வெளிப்படுத்தக்கூடிய அலைகள் தான் காந்தமாக மாறுகிறது. அந்த காந்தம் தான் அது. அந்த இறைத்துகள் ஒன்று கோடி விண்ணாக வருகின்ற போது விண்காந்தம் என்று சொல்கிறோம், வான்காந்தம் என்று சொல்கிறோம். அந்த விண்கள் ஒன்று கோடி காற்று, நெருப்பு, நீர், நிலமாக வருகிறது போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற நிலையில் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இப்படித்தான் இந்த சுத்தவெளி என்பது மாற்றங்கள் அடைகிறது. இறைநிலை சூழ்நிலத்தால் இறைத்துகள் கொடி ஒரு கொத்து இயக்கமாகிறது. அந்த விண் என்று சொல்கிறோம். விண் தற்சுழற்சி பெற்றது. அந்த இறைத்துகள் தொகுப்பான விண் இறைநிலை சூழ்நிலத்தால் ஏற்பட்ட உரசல் மூலம் ஏற்பட்ட காந்த அலை, இவையெல்லாம் தான் இந்த மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. இதைத்தான் தானே மாறி வருகிறது, யாரும் தூண்டிவிடவில்லை, தானே மாறி வருகிறது. மெய்ப்பொருளை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அறிவிற்கு மூலமாகவும் காரணமாகவும் இருப்பது ஐம்புலன்களுக்கு எட்டாத அறிவுநிலை உடைய ஒரு ஆற்றலையாக அந்த சுத்தவெளியில் கூடிய பேராற்றல், அந்த பேரறிவு. அதை புலன்களால் அடைய முடியாது. ஆனால் மனம் அமைதிப்பட்டு அறிவின் உச்சத்திற்கு செல்கின்ற போது அதை உணர்ந்து கொள்ள முடியும். உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீதி. இப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமி, மனிதர்கள் எல்லாத்தையும் கழிச்சு பாருங்க. கடைசியில் என்ன இருக்கும்? அந்த சுத்தவெளி தானே இருக்கும். அனைத்து பொருட்களுக்கு பேராற்றலாக இருப்பது சுத்தவெளி. சுத்தவெளியின் தாங்கும் ஆற்றலை பேராற்றல். சுத்தவெளிதான் கடவுள். கடவுள் பல அல்ல, ஒன்றுதான், ஒரே ஒரு சுத்தவெளிதான் இருக்கிறது, பல சுத்தவெளி இல்லை. அந்த சுத்தவெளியிலிருந்துதான் அனைத்தும் ஆகிறது. அந்த சுத்தவெளியைத்தான் பிரம்மம் என்று சொல்கிறோம், ஆதி என்று சொல்கிறோம், அனாதி என்று சொல்கிறோம், தெய்வம் என்று சொல்கிறோம். அதுதான் இறைத்துகளாக வந்து விண்ணாக வந்து காற்று, நெருப்பு, நீர், நிலமாக வந்து 5 பூதங்களாக வந்தது சுத்தவெளிதான். அதுதான் ஜீவன்களில் தாவரத்திலிருந்து மனிதன் வரை வந்தது. அப்ப எல்லாமே இந்த சுத்தவெளியினுடைய வடிவங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் சுத்தவெளியினுடைய வடிவங்கள் தான். இன்று பார்க்கக்கூடிய அத்தனை ஜீவன்கள், அத்தனை மனிதர்களும். துரியாதி தவத்தில் மனதை ஆழ்ந்து செலுத்தும் போது அறிவு ஒடுங்கி நான் அருவ நிலையில் தெய்வமாக பேராதார பெருவழியாக இருக்கிறேன் என உணர்கிறது. இந்த மனம் ஒடுங்கி 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 இதுவரை இந்த பொருளாக இருந்த மனம் இப்பொழுது பொருளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆற்றலாக மாறியிருக்கிறது. பெரியக்க அகன்ற நிலை காட்சியே நான். இத்தகைய காட்சியின் தெளிவே தன்னிலை விளக்கும். அப்படி தான் அந்த
மனம் ஒடுங்கி ஒடுங்கி நிற்கின்ற போது அந்த சுத்த வெளிதான் தெய்வம் என்று உணர்ந்து கொள்கிறோம். அதிலிருந்து வந்த பல்வேறு மாறுபாட்டில் கடைசி நிலையில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கின்ற போது தெய்வம்தான் நானாக இருக்கிறேன், தெய்வம்தான் எனக்குள்ளாக இருக்கிறது, என்னை போன்ற ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது, தெய்வம்தான் எல்லாவற்றிலும் ஜீவனாக எல்லா ஜீவன்களாக இருக்கிறது, அதுதான் எல்லா ஜடப்பொருளாக நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக ஆகாசமாக இருக்கிறது என்று எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் தன்னிலை விளக்கம் என்று சொல்கிறோம். அறிந்தது இறை, சுத்தவெளி, ஆற்றல் நிலையான விண், பிரபஞ்சம், உயிரினங்கள் நான்கும் இயற்கை என்ற ஒரே சொல்லில் அடங்கும். இப்ப இயற்கைன்னு என்ன? அந்த சுத்த வெளியை தான், அதிலிருந்து வந்த விண்ணு, அதிலிருந்து வந்த மற்ற பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிவிடும். இதுல இருந்து எதையும் பிரித்து பார்க்க முடியாது. காந்த நிலையை கருத்தில் கொள்கின்ற போது அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் ஒன்றுபட்டே உள்ளன. எல்லாம் ஒன்றுதான். எல்லாவற்றுக்குள்ளும் அந்த சுத்த வெளியின் பேராற்றல் தான் அந்த இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரறிவு தான் அங்கு ஒரு ஒழுக்க முறையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது அந்த சுத்தவெளி இல்லாத இடம் இல்லை, இல்லாத பொருள் இல்லை, இல்லாத இயக்கம் இல்லை. எந்த ஒரு இடத்தில் தெய்வ நிலையை உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது அன்பு. யார் ஒருவர் தெய்வத்தை உண்மையாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கோபம் வராது, கவலை வராது, பொறாமை வராது, பஞ்சம் வராது. யார் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார்கள், அவர்கள் மீது அன்பு காட்டுவார்கள், அவர்களும் நல்லவர்களாக இருப்பதற்கு உதவி செய்வார்கள். ஆம், அங்குதான் அது அன்பாக மலர்கிறது. உணர்ந்த நிலையில் இறை, மலர்ந்த நிலையில் அன்பு. உண்மையிலேயே ஒரு மனிதன் தெய்வத்தை உணர்ந்து விட்டால், அந்த தெய்வத்தின் தன்மையை தனக்குள்ளாக உணர்ந்து விட்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அன்பு மயமானவன் இருப்பான். எல்லாவற்றிலும் அன்பு காட்டக்கூடிய நிலைக்கு வந்து விடுவான். அன்பு என்பது இறைநிலையின் செயலை. ஏன்னா இறைநிலையின் தன்மையே அன்புதான். இறைநிலையின் தன்மையே அன்பும் கருணையும் தான். அந்த இறைநிலை உணர்கின்ற போது அந்த மனிதனும் அன்பும் கருணையுமாக மாறிவிடுவான். கண்டிப்பாக அவனுக்கு கோபம் வராது, கவலைகள் வராது, பொறாமை வராது, பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை இயல்பாக அவன் அடங்கி எடுத்துக்கொள்வான், அமைத்துக் கொள்வான். அந்த நிலை உணர்கின்ற போது அன்பு வேறு இறைநிலை வேறு அல்ல. இறைநிலை உணர்ந்தால் அது அன்பாக வளர்க்கிறது. தூய வெளியாக நிறைந்து பேரியக்க மண்டலம் அனைத்தையும் தன்னகத்தை தாங்கிக் கொண்டிருப்பதுதான் தெய்வ நிலை. பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அது உயிரினங்களாகவும் மனிதனாகவும் தன்மாற்றம் பெற்று வந்தது சுத்தவெளி. அந்த சுத்தவெளிதான் இத்தனை மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. இறைநிலையின் பேரறிவு இறைத்துகள் முதல் மனிதன் வரை இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அந்த அறிவுதான் எல்லாவற்றிலும் ஒரு இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது. அறிவே தெய்வம் எனும் போது அந்த அறிவு எங்கும் பூரணமாக இருக்கிறது. அலைநிலையில் உள்ள மனிதன் அடித்தளமான பொருள் நிலையாக உள்ளதால் மன அலைகளை சுருக்கி குறைத்து உள் சென்று முடிவில் நிலையான பொருளை உணரலாம். அதுவே தெய்வம். பொதுவாக அந்த மனித அறிவு புலன்கள் வழியாக சென்றுகின்ற போது அது ஒரு சிற்றறிவு நிலைகளை, அதுவே அந்த மூல நிலையை உணர்கின்ற போது அந்த பேராற்றலின் பேரறிவு உணர்ந்து கொள்கின்ற போது அது அந்த பெரிய நிலையை உணர்ந்து அனுபவிக்கிறது. அதுதான் தெய்வம் என்ற நிலைகளை. அறிவை தேடும் பயணம். இறைநிலையின் பேரறிவு மனிதனிடம் செயல்படுவதால் அதை அறிந்து கொள்ளும் ஆர்வமும் செயல்படுகிறது. அறிவை தேடும் இந்த அறிவின் பயணத்தில் மிக நுண்ணிய அறை மனநிலையில் மனிதனே வெளியாகி இருப்பு நிலையாகி அசைவற்ற மெய்ப்பொருளாக நிற்கிறான். மனிதன் தேடுகின்ற போது தனக்குள்ளாகவே அத்தனையும் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். வினைப்பதிவுகள் எனும் ஜீவகாந்த அலைத்திறல் கொண்ட அந்த தெய்வீக ஆற்றல் தான் அகம். இந்த அறிவின் அலைநிலைதான் காந்த தன்மாற்ற முழுமையில் மனமாக இயங்குகிறது. ஆக மனமாக இயங்குவது அந்த இறைநிலை ஒரு வெளிப்பாடுதான். அறிவதனை கருவினிலை இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறிவிடமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெறும் பழிச்சியல்கள் விடைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வழியில் போகும். துரியத்தில் நிற்க நிற்க முன்வழியில் போகும். துரியாத நிலையில் நிற்க நிற்க ஆதியாம் இப்பொழுது இறைநிலையாகவே மாறிவிடும். எல்லா பதிவுகளும் தீங்கிவிடும். அதனால் இந்த பிறவிகளே இல்லாத நிலைக்கு வந்துவிட முடியும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதி வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகலாம். துரியாத தவத்தில் அந்த இறைநிலையோடு மனம் நிற்கின்ற போது அதுவாகவே மாறிவிடும். தினம் தினம் செய்யணும். நித்தம் உயிர் உடலை எங்கு மட்டும் உறைந்து உறைந்த நிலையில் படைக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்மணிப்பு காணும் தெய்வம். ஆம், ஒரு மனிதன் அந்த இறைநிலையோடு சுத்த வெளியோடு மனதை ஒன்ற வைத்து அதில் நிலைத்து நிற்க 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 எல்லா பதிவுகளும் சென்றுவிடும். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை ஓங்கும். அந்த அறிவு பேரறிவாக மாறி நிற்கும். மனிதனிடம் வரும்போது பேரறிவு அமைப்பு, துல்லியம், ஒழுங்கமைப்பு மற்றும் உணர்தல், துய்த்தல் ஆகியவற்றோடு தன்னையே உணரக்கூடிய ஆற்றலாகும். பொதுவாக அறிவு என்பது ஜடப்பொருளுக்குள்ளேயே இருக்கிறது.
அது பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி சொல்வார்கள். அமைப்பு, துல்லியம், ஒழுங்கமைப்பு. அதுவே ஜீவன்கள் என்று வருகின்ற போது உணர்தல், துய்த்தல், பிரித்தல் என்று வருகின்றது. அது மனிதனிடம் இன்னும் சிந்தனை ஆற்றல் அதிகமாகின்ற போது அது ஒரு ஆறாத அறிவாக உயர்கிறது. அறிவேதான் நான், ஐயமின்றி தேர்ந்தால் அதுவேதான் படர்க்கு நிலை அலைமனம் என்றறிவோம். அறிவதன் இருப்பிடமே அடுத்த மறைபொருளாம். அது நுண்ணிய பரமானு அதன் மையமாகும். அறிவுக்கு மூல நிலை அகன்ற இறைநிலையே. அதனை வான்காந்தம் என்றும் அப்பாலுக்கு அப்பால் அறிவேதான் தெய்வம் என்று அகன்ற பரப்பொருளாம். அறிவறிந்தால் அனைத்தறிவோம். அகம் தெய்வம் தான். ஆக அறிவுதான் அனைத்துமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இறைநிலை உணர்ந்து கொள்கிற போது அறிவு முழுமை பெறுகிறது. தெய்வ நிலையை அறிவது மாத்திரம் மனிதனுக்கு போதாது. அது உயிரிழத்து எவ்வாறு அறிவாக உள்ளது என்பதை உணர்ந்தால்தான் எந்த உயிரினத்தோடும் அன்போடும் கருணையோடு இருக்க முடியும். அந்த உணர்வை பெறுகின்ற போது எல்லா ஜீவன்களையும் ரசிக்க முடியும். எந்த ஜீவனுக்கு நம்மால் துன்பம் கொடுக்க முடியாது. இறைநிலை உணர்வதற்காக இறைவணக்கம், அது அறிவை உயர்த்தி மக்களிடத்தில் அன்பாக பண்பாக வாழ்வதற்கான செயல்பாடு. பின் அறத்தை போதித்தார்கள். இந்த இறைநிலை இறைவணக்கம் செய்தார்கள். ஆனாலும் இதுவரையில் வந்த மதங்களை அந்த மத ஸ்தாபர்கள் உணர்ந்தார்கள். தவறவும் எல்லாம் வல்ல இறைவனை இருந்தபடியாக அவர்கள் உணர்ந்து உணர்த்திட எழுதி வைத்தார்கள். பின்னர் வந்தவர்களோ உணர முடியாமல் சாற்றை விட்டு சக்கையை பிடித்துக் கொண்ட மாதிரி எல்லா மதங்களையும் சடங்குதான் இருக்கிறதே தவிர இறைவனை, அந்த இறைநிலையை உணரக்கூடிய பயிற்சி முறை பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அது உணர்ந்தவர்கள் சிலர், ஆனால் அதன் பிறகு அதனுடைய வாரிசாக வந்தவர்கள் அந்த ஒரு உணர்வு இல்லாமல் சென்று விட்டார்கள். இந்த காலத்துக்கு இந்த உண்மையான உணர்வு, இறைநிலை உணர்வு எல்லோருக்கும் கிட்டிவிட்டால் அந்த மதத்தினுடைய எல்லா மதத்தினுடைய அடிப்படையான உண்மைகள் உணர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு செயலிலேயும் திட்டமிட்டபடி தெளிவாக விளைவாக வருகிறது என்கிற போது நாம் செய்ததுதான் பலனை பெற வேண்டும், தவிர கேட்டு லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த நிலை வந்து விட்டால் நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு சிறப்பாக அமையும். இதான் உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லது விடுத்தல் என்ற நிலைகளை அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த கருத்தாக சொல்கிறார்கள். ஆகவே தெய்வத்தை எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கும் தேட வேண்டாம். நமக்குள்ளே தெய்வம் இருக்கிறது, நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது, இந்த உடலாக இருக்கிறது, எலும்பு சதையாக இருக்கிறது, ரத்தமாக இருக்கிறது, இது காற்றாக இருக்கிறது, உடல் வெப்பமாக இருக்கிறது, உடலுக்குள்ளே ஓடக்கூடிய உயிராக இருக்கிறது. இதே போன்று நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களிலும் அந்த சுத்த வெளிதான் அது பருவுடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்ப ஓட்டமாக, காற்று ஓட்டமாக, உயிரோட்டமாக இருக்கிறது. சுத்த வெளிதான் எல்லா ஜீவன்களிலும் மனமாக, அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தெய்வம் என்பது அது ஜடப்பொருளுக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது, உயிர் பொருளுக்குள்ளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தெய்வம் என்பது இல்லாத இடமே இல்லை. இதுவரை தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது தெய்வம் இல்லாத இடம் ஒன்று பாருங்கள். இல்லை இல்லை, தெய்வம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்திற்குள்ளும் தெய்வம் நிரம்பி இருக்கிறது. நமக்குள்ளாக தெய்வம் நிரம்பி இருக்கிறது. அப்ப நமக்குள்ளாக அணுக்கள் இருக்கின்றன. இந்த அணுவுக்குள்ள இறைத்துகள் இருக்கிறது. இந்த இறைத்துகளுக்குள்ளாக அந்த சொத்த வெளிதான் இருக்கிறது. பொதுவாக அது இயங்குகின்ற போது அது சக்தி என்று சொல்கிறோம். அந்த இயக்கத்திற்கு உள்ளாக சிவம் இருக்கிறது. ஆக அந்த சிவம் சக்தி இப்ப சேர்ந்த ஒரு நிலை நான் பார்க்கிறோம். அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியே அதை சதாசிவம் என்று சொல்கின்றோம். இப்படி எல்லாம் இறைநிலைதான். அது தெய்வமாக இருக்கிறது, சுத்த வெளியாக இருக்கிறது, இறைத்தொகளாக இருக்கிறது, விண்ணாக இருக்கிறது, காந்தமாக மாறுகிறது, அதுதான் மனமாக மாறுகிறது, அறிவாக மாறுகிறது. எல்லாம் அந்த இறைநிலைதான். இப்ப மனிதன் சிந்திக்க ஆரம்பித்த பிறகு அந்த அறிவியலில் தெளிவு வந்துவிடும். எல்லா மனிதர்களோடும் ஒரு அன்பும் கருணையாக இருக்கக்கூடிய நிலை வந்துவிடும். ஆகவே இனிமேல் கடவுளை தேட வேண்டாம். கடவுள் இல்லாத இடமே கிடையாது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறான், அவனுடைய செயல்பாட்டில் இருக்கிறான். ஆகவே அன்பும் கருணையுமாக மலர்ந்து நின்று எல்லா ஜீவன்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவோம். நமக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்கின்ற போது இது ஒரு ஆணவம் அல்ல, அதுதான் உண்மை நிலை. அப்பொழுது அங்கு தன்மனைக்கு வராது, அது அன்பும் கருணையுமாக மாறி நிற்கும். எல்லா ஜீவன்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பாக மாறி இருக்கும். எப்படி ஒரு தாய்க்கு தனது குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறதோ அப்படி இறைவனை உணர்ந்த போது எல்லா ஜீவன்களோடும் ஒரு அன்பும் கருணையும் தானாக மலரும் என்று சொல்லி இனி இறைவனை தேட வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிறான், எல்லா பொருளிலும் இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த ஆழமான சிந்தனையை அருட்தந்தையர்கள் பல வழிகளில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒரு சில அனுபவங்களை எனக்கு தெரிந்த முறையில் சொல்லியிருக்கேன் என்று சொல்லி, ஆகவே அந்த இறைவனை எல்லோரும் காணலாம், எல்லா இடத்திலும் காணலாம், எல்லா இயக்கத்திலும் காணலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை ஐயா, நான் இங்க லைன்ல தான் இருக்கிறேங்க, பட் என்னால் நுழைய முடியல. ரொம்ப நேரம் நான் 1 hour இதில் தான் இருக்கிறேன், இங்க இருக்கிறேன். பட் உள்ள நுழைய முடியல என்னால. இப்பதான் நுழைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வாழ்க்கை சரி. ஐயா, மறுபடியும் உங்க கேள்வி சொல்லுங்கய்யா. நீங்க கேட்டதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், பட் என்னால வந்து இதை அன்மியூட் பண்ண முடியல இங்க இருந்து சிஸ்டத்துல. இப்போ சரியாயிடுச்சு. என் பேர் ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறையா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல அருமையான ஒரு சிந்தனை கருத்து கொடுத்தீங்க. கடவுளை கண்டிடலாம் வாரில் அப்படின்னு தலைப்பில் நிறைய விளக்க மகிழ்ச்சி கருத்து விட்டு சொன்னீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த தலைப்பை ஒட்டிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு எனக்கு. சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, கடவுளுங்கிறது அது வந்து வினை சொல் பெயர் சொல்லு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது, நம்ம உள்கடந்து பார்க்கணுங்கும் போது, இப்ப கடவுளை கண்டிடலாம்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளா இருந்தா தானே பார்க்க முடியும். அது எப்படி பொருத்தமா இருக்கும் அது? சரி 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 சரி. என்னன்னா, நம்ம பொதுவா இந்த கண்டிடலாம் வார்த்தை நம்ம பொதுவா சொல்றோமே ஒழிய, இந்த இதில் இன்னும் கரெக்டா பண்ணா கடவுளை உணர்ந்திடலாம் அப்படின்னு வந்தா சரியா இருக்கும். ஆனா வந்து இப்ப கடவுளை உணர்ந்திடலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம மன்றத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா சாதாரண மனிதர்களுக்கு வந்து அந்த கண்டிடலாம் வார்த்தைனாதான் கொஞ்சம் ஒரு திரும்பி பார்ப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையே. பட் கடவுளை உணர்ந்திடலாம் மாதிரி அதுதான் சரியா இருக்கும். ஓகேயா, நல்ல ஒரு ட்ரிக்கான பதில் எங்க கேள்விக்கு பதில் படுத்தீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க்கை வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நெடுஞ்செழியன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். சரி, கிருபாநிதி அம்மா கூப்பிடுறோம். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அந்த அம்மா பேசின பிறகு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சுத்தமா இருந்தது. பெரிய ஒரு 5 நாடகத்தை ஒண்ணா வந்துச்சியா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்ப நான் உணர்ந்தது, நீங்க சங்கு சக்கரத்தை கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் வாழி அம்மா டிஸ்டர்ப் ஆகுதுங்கம்மா, தெளிவா கேட்கல, வாய்ஸ் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் இடம் மாறி நில்லுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா, கேளுங்க. அம்மா வாழ்க வளமுடன். இல்லம்மா, இல்ல ஐயா சொன்னாங்கல்ல, வினை சொல் பெயர் சொல் அதுதான் கடவுளே. அதுக்கு நல்ல அர்த்தம் சொன்னாங்க. தெய்வம் உயிர் காந்தான். அது அம்மா கேக்குதாம்மா? தெய்வம் உயிர் காந்தம், அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஆனா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதாவது கடவுளை உணர்ந்தவர்களே மதங்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளை உணர்ந்தவர்களே மதங்களை ஏற்படுத்தினார்கள். ஐயா, கடவுளை உணர்ந்தவர்கள் முழுமையா அவங்கவங்க சுத்தவெளியோ இல்ல அவங்களுடைய கோட்பாடுபடி உணர்ந்திருப்பார்கள். ஆனா அந்த உணர்ந்தவர்கள் நமக்கு உணர்த்துவது வேற மாதிரிலயா இருக்கு. அது நம்ம எல்லா மதங்களும், அதாவது சிவனை கும்பிடுறவங்க பெருமாளை கும்பிட மாட்டேங்கிறாங்க, பெருமாளை கும்பிடுறவங்க சிவனை கும்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம இந்து மதத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்ப நான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்பாடோட மதத்தலைவர்கள் உணர்த்தினதுனாலதான் நம்ம அப்படி இருக்கமா, இல்ல அதுக்கு வேற காரணமா என்னன்னு தெரியலையா. நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என்னன்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு சொல்ற மாதிரி நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா இந்த மதத்தை ஏற்படுத்தியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் கடவுளை முழுமையாக அறிந்தவர்கள் தான். அதுக்கு எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க உணர்ந்த நிலைக்கு எல்லாரும் வர்றதுக்கு நாளாகும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு படிப்படியா தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டுட்டு வர வேண்டியது. அதற்காக ஒரு மதங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு கொண்டுட்டு வர்றதுக்காக அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நாட்டுக்கு அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப அங்க மகான்கள் தோன்றி அந்த மதங்களை உருவாக்கி இருக்காங்க. நீங்க மதங்களை உருவாக்குறவங்க எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னா அவங்க எல்லாம் உண்மையிலேயே அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தான். அப்ப உண்மையை உணர்ந்து அந்த நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால் அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சடங்குகள், ஒரு ஆரம்பம், ஒரு பக்தி மார்க்கம் இதையெல்லாம் வச்சுதான் கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் அவர்கள் அந்த ஒரு மதம் என்ற நிலையை உருவாக்கினாங்க. மதத்தை கடவுள் உருவாக்கல, மதத்தை கடவுளை உணர்ந்தவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கடவுளை உணர்ந்தவர்களின் பேரால் தான் மதம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிறிஸ்து மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அந்த கடவுளை உணர்ந்த நிலையில இருந்த மகான்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் அந்த மதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா பொதுவாக இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தரும் சொல்ல முடியாது.
இங்க வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருவர் இந்து மதத்தை உருவாக்கிறார் சொல்ல முடியும். இங்கு பல ஞானிகள், பல மகான்கள், பல காலங்கள் இது கடந்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக பார்க்கின்ற போது, ஒவ்வொரு மதத்தையும் பார்க்கின்ற போது, அந்த மதத்தை உருவாக்கிய ஞானிகள் உண்மையிலேயே உணர்ந்தவர்கள் தான், நல்ல நிலையில உணர்ந்தவர்கள் தான். அப்ப அவங்க சுத்தவெளிதான் தெய்வம் சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்படி சொல்லிட்டு போயிருந்தாக்கோ அது பரவி இருக்காது, மக்களுக்கு போயிருக்காது. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு ஆனா வழிமுறைகளை உள்ளடக்கி அவங்க அந்த மதங்கள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆகவேதான் நாம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தை நம்ம எந்த இடத்திலும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம ஏறி வந்து ஏணிப்படி. அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்துதான் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகின்ற போது எல்லோரும் ஞான மார்க்கத்துக்கு வருகிறார்கள். இந்த ஞான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு முன்னாடி நமக்கு அந்த பக்தி மார்க்கம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. இப்போ குழந்தைகள் வந்து காலேஜ் படிக்கணும்னாக்கோ அவங்க ஸ்கூல் படிக்கணும், ஹைஸ்கூல் படிக்கணும், அதை முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு வரணும். காலேஜுக்கு வந்த முன்னாடி ஸ்கூலு ஹைஸ்கூல் மோசம்னு சொல்ல முடியாது, சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அங்க இருந்து வளர்ந்துதான் இங்க வந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த நிலையில் பார்க்கின்ற போது இந்த ஞானிகள் அந்த அடிப்படையை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை செய்து இந்த மதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். யார் எந்த மதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்தந்த மதங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை நீதிகளை பின்பற்றினால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் புத்தாண்டு வணக்கம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து நெடுஞ்செழியன் ஐயா, நீங்க பேசலாம். அன்மியூட்டா இருக்கீங்களாம்மா? வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த விஹெச்பி ப்ரோக்ராம் வந்து இப்ப முந்தானத்தை அட்டன் பண்ணேன். இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா எனக்கு வந்து உள்ளொலியா இருந்தது. நீங்க உங்க விஷயம் டைரக்டரேட் அத்தனை நிர்வாகிக்கும் பிரசிடென்ட் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். ஏன்னா நான் வந்து 94 வந்து மகரிஷி மேல சந்திச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2004 தான் இப்ப பிரம்மஞான பேச்சு எடுத்தேன். இப்ப மகரிஷி சொன்னாங்க, நீங்க நான் வந்து இந்த கடவுள் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல அவங்க வந்து அவங்க கையை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த உடம்பு வந்து நம்ம அம்மா கொடுத்தது, முதல்ல வந்து பெற்றோர்களை கவனிங்க, அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தை கவனிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் பெற்று கடைசியா வந்து உங்களுக்கு ஓய்வு பெறும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் புரியணும். அது வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் மகரிஷி வந்து ஒவ்வொரு தடவையும் காணிக்கை கொடுக்கும்போது பொருளா ஏதோ அந்த அறிவித்திருக்கால கொடுக்கும். அப்பதான் கொடுத்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும். ஆனா இந்த தடவை தான் மகரிஷி கேட்ட உண்மையான காணிக்கை அந்த கோபம், கவலை இதெல்லாம் கொடுத்தேன். அந்த சங்கல்பம் எடுத்துக்கிறேன். முழுமையா உணர்ந்துகிட்டேன் இறைநிலையை இந்த 4 நாள் பேச்சுல. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரே ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட, இந்த மாரி சூழ்நிலையில வந்து அலுவலகத்துல குடும்பத்துல வந்து சில சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த கவலைப்படுறது, இந்த சினம் கொள்றதுக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கும் வந்திருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் வந்திருக்கும். அந்த சூழ்நிலை வரும்போது நான் வந்து அந்த சங்கல்பம் எடுத்துட்டேன். அந்த எல்லாத்தையும் அன்பும் கருணையா பார்க்குற அந்த இறைநிலை முழுமையா உணர்ந்துட்டேன், உடல்நிலை பெற்றுட்டேன். இருந்தாலும் அதை வந்து அதுல வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா அதை வந்து பார்த்தப்ப நான் வந்து எளிமையா கடந்து வந்துட்டேன். உங்களுக்கு அந்த மாரி சூழ்நிலை இப்போ ஏற்படும். ஏன்னா பல்வேறு துறைகள்ல ரொம்ப இதுவா இருக்கிறீங்க. அப்ப அந்த கோபம், சினங்கொள்ற சூழல், கவலை வர்ற சூழல் எப்படி அதை கையாளுறதுங்கிற ஒரு நுணுக்கத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நன்றா இருக்கீங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி. ஏன்னா நம்ம வந்து நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. அந்த நிலையிலிருந்து அந்த மகரிஷி மாதிரி ஒரு நிலைக்கு வரணும்னு ஒரு முயற்சிகள் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா அந்த முயற்சியில முழுமையா வெற்றி அடைஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் அதுல வந்து அப்போதைக்கப்ப சில தடங்கல்கள் இருக்குது, வழுக்கள் இருக்கு. அதை மறுபடியும் சரி செஞ்சுட்டு நம்ம எப்படியும் அந்த நிலையை அடையணும் என்ற ஒரு முயற்சியில இப்ப வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்ப கோபங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப குறைஞ்ச நிலையில இருக்கு. 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைஞ்ச நிலையில இருக்கு. ஆனா அதையும் குறைக்கணும். ஏன்னா இந்த வள்ளுவர் கூட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை பத்தி சொல்லும் போது, குணம் என்னும் குன்றேறி நின்றார், கனமையும் காத்தலைன்னு சொல்றாரு. அத குணத்தின் உச்சியில் இருப்பவர்கள் ஒரு வினாடி கூட கோவப்பட மாட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு 2 வினாடி கோவப்படுறேன்னா கூட நான் இன்னும் குணத்தின் உச்சிக்கு போகலைன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த ஒரு வினாடி கூட கோவப்படாத நிலை நான் அடைகிறேன், அன்றைக்குதான் அந்த குணத்தின் உச்சிக்கு சென்றேன் அர்த்தம். என்றைக்கு என்னால அந்த கோபம் இல்லாத ஒரு நிலை வரக்கிறதோ அன்னைக்குதான் நான் தவத்துல ஆழமா செல்ல முடியும். அதுவரை என்னதான் முயற்சி பண்ணாலும் தவத்துல ஆழமா போக முடியும். ஆனா முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறான். அந்த தொடர்ந்து முயற்சிகின்ற போது கண்டிப்பாக அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம 100% வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. அந்த வெற்றியின் பாதைக்காக
நாம் சென்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்க. 29 வருஷம் முயற்சியில ஒரு வார காலமா அங்க இருந்து தொடர்ந்து இன்ன வரைக்கும் அந்த கோபம் இல்லாத ஒரு நிலை வந்துட்டு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா நல்லது, இருக்குங்க. நல்லது. நன்றிங்க. பாராட்ட வேண்டிய தொடர்ந்து வாழ்க அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்க செய்யுங்க. நல்லது, சரிங்க, வாழ்த்துக்கள். சரி, நன்றி, நன்றிங்க, உங்க நன்றி. அனுபவத்தை நீங்க மற்றவர்கிட்ட பகிர்ந்துங்க. ஏன்னா நான் அனுபவத்திலேயே சொல்லிட்டு வந்தேங்க, அனுபவத்திலேயே சொல்லிட்டு வந்தேங்க. நன்றிங்க. நல்லது, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சபரீஷ். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க ஐயா. எனக்கு நீங்க சொன்ன ஒரு இதுல ஒரு சின்ன கருத்து ஐயா. இப்போ எல்லாரும் நீங்க என்ன சொன்னாலும் பக்தி மார்க்கத்துல இருந்து அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம உங்ககிட்ட சொன்னா கூட அதுல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்களே. மெஜாரிட்டி பக்தி மார்க்கத்துல தானே இருக்காங்க ஐயா. அந்த ஞான மார்க்கங்கிறதே அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது பரவாயில்லைங்க அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ நீங்க ஓமம் நடத்துங்க அப்படின்னா எல்லாரும் வருவாங்க. பட் அந்த பயிற்சி செய்யுங்க அறிவுக்கு திருக்கோயில்னா யாருமே மெஜாரிட்டி வர்றதில்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதான் அதை பத்தி சொல்லுங்க ஐயா. வாழ்க்கை இப்போ பக்தி மார்க்கத்துல இருந்து அதை முழுமையா கடைபிடிச்சு நம்பிக்கையோடு செய்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து இப்படி போகணுங்கிற ஒரு ஆர்வம் வருங்க. இன்னைக்கு எல்லாரும் பக்தி மார்க்கத்திலயும் இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்தி மார்க்க முறைப்படியும் செய்யறாங்களான்னா ரொம்ப குறைச்சல். ஏதோ ஒரு கூட்டமா கோயிலுக்கு போறாங்க, கூட்டமா ஒரு பூஜை செய்யறாங்க. அந்த நீதிப்படி அந்த முறைகள் படி செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல ரொம்ப குறைச்சல். பக்தி மார்க்கத்துல யார் ஒருவர் ரொம்ப சின்சியரா இருந்தா கண்டிப்பா தானாக அவர்கள் ஞான மார்க்கத்தில் வந்துடுவாங்க. ராமகிருஷ்ணர் ஆரம்பத்தில் பக்தி மார்க்கத்துல இருந்தார். இந்த காளி தேவியை தான் முழுக்க முழுக்க வணங்கினார். ஆனா அதில் முழுக்க முழுக்க அதை நம்பி இருந்ததுனால அந்த ஞான நிலை தானா வந்தது. இன்னைக்கு பக்தி மார்க்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அவசர தேவைக்காக கஷ்டம் வரும்போது அந்த சாமி கோயில் போறாங்க, ஒரு பரிகாரம் செய்ய நினைக்கிறாங்க, கூட்டமா போறாங்க வர்றாங்க. இப்படித்தான் இருக்க ஒழிய ஒரு தேர் திருவிழா மாதிரி தான் இருக்க ஒழிய ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா மியூட் ஆயிட்டு இருக்கீங்க ஐயா. ஆமா 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 இடையில அந்த இது சிக்னல் இதாயிடுச்சு. அதனால பக்தி யார் ஒருவர் இருந்தாலும் அதுல முறையாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஞான மார்க்கத்துக்கு சேர்வார்கள். இன்னைக்கு பக்தி மார்க்கத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு தேடுதலுக்காக கூட்டமா சேர்ந்து ஒரு திருவிழாவுக்காக போற மாதிரி இருக்கிற ஒழிய ஆழமாக அந்தந்த மதத்தில் சொன்ன சடங்கு முறைகளை கடைபிடித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஞான மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கும். ஆகவே எல்லாரையும் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுல சின்சியரா இருந்தாங்கன்னா போதும். அதுல சின்சியரா இருந்தா கண்டிப்பாக இதுக்கு வந்துடுவாங்க. அப்ப இதுக்கு வர்றதுக்கு யோசனை பண்றாங்கன்னா அங்க பக்தி மார்க்கத்திலையும் அவர்கள் இன்னும் ஒரு ஆழமாக செல்லவில்லை என்றுதான் அர்த்தம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் உங்களுக்கும் அன்மியூட் ஆயிடுத்து. சபரீஷ் அன்மியூட் கொடுத்திருக்கேன். நன்றி ஐயா. வேற எந்த கேள்வி? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்திகண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒவ்வொரு இதுலயும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாமே கடவுளாதான் யோசிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சியா. ஆனா சில டைம்ல கொஞ்சம் இப்ப கோவம் வர்ற மாதிரி சூழ்நிலை வருதுயா. பெரியவங்கள்ட்ட பேசும்போது அவங்க திரும்ப திரும்ப கேட்காம அவங்கள்ட்ட பதில் சொல்றப்போ ஒரு கோவம் வர்ற மாதிரி இருக்கு. அதை மாத்திக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணலாம்? கண்டிப்பா மாறலாம். என்னன்னா கோபம்ங்கிறது நமக்கு பல 100 தலைமுறைகளாக நம்மோடு சேர்ந்து வருது. அதனால திடீர்னு குறைச்சோம்னா டக்குன்னு போயிடாது. நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது ஒரு மாற்றம் வருமே ஒழிய நம்ம திடீர் உடனே நம்ம அதை தப்பிச்சு வந்துட முடியாது. ஆனா தொடர்ந்து முயற்சிக்கின்ற போது கண்டிப்பாக
ஒரு நிலையில 100க்கு 100 அதுல இருந்து விடுபடலாம். கொஞ்சம் இடையில சர்க்கிள் வரும். வரும்போது மறுபடியும் திருப்பி ஐயோ இன்னைக்கு நான் கோபப்படக்கூட நினைச்சது கோபப்பட்டேன் என்று நாம கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அடுத்த தடவை வரும்போது அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம கொஞ்சம் மாட்டிக்கலாம். இப்படி தொடர் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அதுல இருந்து நம்ம வெற்றி பெறலாம். நம்ம என்னன்னா பெரும்பாலும் இப்ப அகத்தாய்வு எல்லாமே சினந்தவத்துல எல்லாமே அந்த அகத்தாய்வு எடுக்கும்போது அதை பாக்குறோம். அதுக்கு பின்னாடி நம்ம பெரும்பாலும் விட்டுறோம். ஆனா சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் எண்ணம் ஆராய்தல், இதெல்லாம் நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் இது அகத்தாய்வு செய்யணும். ஏன்னா அப்பதான் இந்த சினம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமா நம்ம கிட்ட இருந்தது. நம்முடைய கருமையும் வளர்ந்து வந்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு தான் வயசு 30, 40, 50, 60. கருமைக்கு வயசு போட்டீங்கன்னா லட்சக்கணக்கான வருஷம் வரும். லட்சக்கணக்கான வருஷமா சினம் இருந்தது. ஏன்னா விலங்குகளா இருந்த போதெல்லாம் சினம் தான் முக்கியமான காரணம். நம்ம மனிதனா வாழ்ந்த காலத்தை விட விலங்குகளா வாழ்ந்த காலம் தான் அதிகம். அப்ப சினம் நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சு அந்த ஆழமான பதிவை நம்ம எடுக்கிறதுனாக்கா கண்டிப்பா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும் போது இடையில நிறைய இடத்துல சறுக்கி விழுந்துருவோம். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். ஆனா கண்டிப்பாக நம்முடைய முயற்சி நமக்கு ஒரு நிலையில் வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யணும். வாழ்க வளமுடன். சரியா, மிக்க நன்றியா. நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக வள்ளி நாயகி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வள்ளி நாயகி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு இந்த உலக சமாதானம் அப்படிங்கறத பத்தி ஒரு சந்தேகம். அதாவது மகரிஷி உலக சமாதானத்துக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க இல்லையா? இது நம்ம இந்த சேவா மையத்துல இருந்து எப்படி நடந்துட்டு இருக்குது? நாங்க ஒவ்வொருத்தரும் இதுல எப்படி பங்கு பெற முடியும்? ரொம்ப அருமையான திட்டமா இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. சரிங்க, நல்லது நல்லது. ஏன்னா சாமிஜி இந்த உலக சமாதானம், உலகத்திற்குரிய எல்லா மக்களும் ஒரு அமைதியாக இருக்கணும், நாடுகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் இதை உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தமிழ்நாடு சேவா சங்கமோ இந்தியா சேவா சங்கமோ என்று இல்லாமல் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்று சொல்கிறோம். அப்போ உலகத்திற்குரிய எல்லா மக்களும் ஒரு அமைதியான நிலைக்கு வரணும். அதற்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கோ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறணும்னாக்கோ இந்த மாதிரி ஒரு பயிற்சியாளர்கள் அதிகமாகணும். அவங்க நம்முடைய அகத்தாய்வுகள் எல்லாம் செய்து ஓரளவுக்கு ஒரு மனதளவுல மாற்றம் இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைச்சல். இன்னைக்கு உலகத்துல பாருங்க 140, நம்ம இந்தியாவில் மட்டுமே 140 கோடி மக்கள் இருக்காங்க. உலகம் முழுவதும் சேர்ந்தா 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்கள்ல நம்ம இதுவரைக்கும் நம்ம ஒரு கோடி கூட இந்த பயிற்சியாளர்கள் நம்ம மனவளக்கலை பயின்றவர்கள் என்பது இல்லை, குறைவா தான் இருக்கு. அப்ப இன்னும் கோபதாபத்தில் இருக்கிறவங்க, சுயநலமா இருக்கக்கூடியவங்க, பொருள்கள் ஆசையில் இருக்கக்கூடியவங்க, இப்படி வன்முறையாளர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க சொல்றதா ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற மாதிரி. ஆனாலும் கண்டிப்பாக நாம் இப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்கா நம்முடைய அமைப்பு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு, நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஆகுன்ற போது இது உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் போய் சேரக்கூடிய ஒரு நிலை வரும். அப்பதான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த உலக சமாதானம் என்பது முழுக்க நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம நல்லா கூட நினைக்கிறோம், அது நியாயம்தான். ஆனா எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும் தனியா நல்லா இருக்க முடியாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கோ அந்த பொருள் சேர்த்து வச்சுட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் வெறும் பொருள் மட்டும் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லா பொருளும் சேர்ந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு நோய் ஆஸ்பத்திரியிலே 6 மாசம் படுத்து கிடக்குறாங்கன்னா அதுல பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அப்ப நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் அதுல ஒரு பகுதி நாம் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் வருத்தத்திலையும் பிரச்சனையிலையும் கோபத்திலையும் கவலையிலையும் வன்முறைகள்லையும் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அது எல்லாத்தையும் மற்றவங்களை பாதிக்கத்தான் செய்யும். அதனால நாம் இன்று ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மள மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. உலக சமாதானத்துக்காக போராடக்கூடிய அமைப்புகள் நம்ம மட்டுமல்ல, நம்மள மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கிறது. அவரவர்கள் வழியிலே அதுக்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வழியில முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப கண்டிப்பாக ஒரு நாள் மகரிஷி நினைத்த அந்த உலக சமாதானம் வந்தே தீரும். அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கோ முதல்ல நாம் இந்த பயிற்சிகளை சரியாக செய்வோம். ஒரு நாள் கூட தவறாமல் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு என்றெல்லாம் செய்து வருவோம். நம்மை நாமே ஒரு புனிதமான நிலைக்கு நம்ம கொண்டு வருவோம். நம் மூலமாக அவருடைய மனதுக்குள்ளும் ஒரு ஊடுருவி ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி இதுல இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு வல்லுநராக வருகின்ற போது
அந்த எண்ணிக்கை அதிகமாகின்ற போது கண்டிப்பாக உலகத்துல ஒரு மாற்றம் வரும். அப்ப நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்னாக்கா, முதல்ல நாம் இந்த பயிற்சிகளை தவறாமல் செய்யணும். அன்றாடம் இந்த வாழ்க வையகம் வாழ்க்கை மனதார வாழ்த்தணும். இந்த மகிழ்ச்சி தவ முடிவில் சொல்றாரு பாருங்க, உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அது சொல்லும் போது வார்த்தையா இல்லாம இன்னைக்கு அப்படியே அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து அதை நம்ம சொல்லுகின்ற போது அந்த ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ள அது போய் சேரும். இப்ப நம்மளால திடீர்னு 2 நாட்டுக்கிடைகளுக்கு சண்டையை நிறுத்த முடியலாம், பரவாயில்ல. அதை நிக்கணும்னு நினைச்சோம்னா நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக அந்த 2 நாட்டு தலைவருடைய மனசுக்குள்ள ஊடுருவி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் பலமானது, வலிமையானது. இன்னும் சொல்லப்போனா எண்ணங்கள் என்பது அணுகுண்டுகளை விட பலமானது. ஆகவே நாம் அந்த நல்ல எண்ணங்களை ஆழமாக அழுத்தமாக நினைக்கின்ற போது கண்டிப்பாக அது நிறைவேறும். இன்னைக்கு பாருங்க, நம்ம அந்த உலக அமைதி வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். பலர் நம்முடைய அமைப்பில் இருந்து அந்த உலகத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலை மன்றத்தில் பெரும்பாலான பேர் இந்த சண்டை சச்சரவெல்லாம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ இது போன்ற நல்லவர்கள் நினைக்கக்கூடிய முயற்சி தான். இப்ப பாருங்க, சமீபத்துல அந்த ரஷ்யா உக்ரைன் இடையில ஒரு சமாதானம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது மாதிரி அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள்ள அவங்க ஒரு போர் நிறுத்தம் உருவாகுது. இதுவெல்லாம் நம்மளால நேரடியா போய் முடியாட்டி கூட நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வலுவடைகின்ற போது கண்டிப்பாக யார் மூலமாவது, எப்படி நீங்க அது அமெரிக்கா அந்த ட்ரம்ப் அவரு பிரசிடண்டா வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் தானாக நடக்கிறதோ, அந்த மாதிரி நாம் வலுவான எண்ணங்களை அனுப்புகின்ற போது யாராவது ஒருவர் மூலமாக அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளால ஒண்ணும் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள், அந்த வலிமையான வாழ்க்கைகள் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும். அது கொஞ்சம் காலதாமதமாகலாம், இருந்தாலும் அது நடக்குமா. அது உலக சமாதானம் வருவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், அமைதி இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சி அமைதி இருக்கணும். அதன் பிறகு அது சமுதாயத்திற்கு சென்று சேரணும். நாம் பண்ணக்கூடிய தவம் அது கண்டிப்பாக உலகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்த்துக்கள், தவம் செய்தவருக்கு இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அது நிறைய பலன்களை வேகமாக கொடுக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா, இல்ல இந்த இதுல அந்த நிலத்தை பொது உடைமை ஆக்குறது, ஒவ்வொருத்தருடைய வீடு சொத்து இதுகளை பொது உடைமை ஆக்குறது, இதுல என்ன அளவுக்கு அந்த செயல்பட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. இப்ப அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்த்தி கொண்டு வருகிறோம். இப்ப எல்லாம் தானாக சில மாற்றங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாமிஜி நிறைய அந்த நிலத்தை பொது உடைமையாக்குறது, தொழிற்சாலைகளை பொது உடைமையாக்குறது, இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வரும். ஆனா இன்றைக்கு ஓரளவுக்கு அது கொஞ்சம் வளர்ந்துகிட்டு தான் வருது. இன்னைக்கு எல்லாம் பாருங்கன்னா, இந்த விவசாயத்தை கூட எடுத்துட்டா கூட எல்லாரும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெருசா ஒன்றும் விவசாயம் பண்ண முடியறது இல்லை. விவசாயமும் இன்னைக்கு ஒரு லாபகரமான தொழிலா இல்லை. அதனால இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாம் அது ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி அதை எடுத்துக்கிட்டு ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அவங்க மிஷின்ஸை வச்சுக்கிட்டு மற்ற குறைவான ஆட்களை வச்சுக்கிட்டு எந்திரங்களை வச்சுக்கிட்டு அது நல்ல வருமானம் வரக்கூடிய நிலையில அது கொண்டு வரக்கூடிய காலம் வரும். அதை நோக்கி இப்ப மெதுவா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, பெரும்பாலும் விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் செய்யறது இல்லை. ஏன்னா விவசாயம் செஞ்சா லாபம் கிடைக்கிறது இல்லை. எந்த லாபமும் இல்லாத ஒரு தொழில்னா விவசாயம் தான். இதற்கு காரணம் இல்ல, துண்டு துண்டா இருக்குது, நிலங்கள் இருக்கு, அங்க தண்ணி சரியா வசதி கிடைக்கிறது இல்லை, அது மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இது அடுத்த நகர்வு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வருகின்ற போது இது மொத்தமா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காலம் உருவாகிட்டு வரும். இதே மாதிரி இன்று தொழிற்சாலைகளும் மற்றதும் கூட அந்த மகரிஷி சொன்னபடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகரிஷியுடைய நோக்கில ஒரு பொது நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நம்முடைய எண்ணங்கள் தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது. மெதுவா தான் நடக்குது. ஆனாலும் கண்டிப்பாக இந்த மகரிஷி நினைத்த அந்த எண்ணங்கள், அந்த நிலம் என்பது, அதுபோன்ற தொழிற்சாலை என்பது, மற்ற இயற்கை வளங்கள் என்பது, இதுவெல்லாமே பொதுவாகக்கூடிய காலங்கள் வரும். ஆனா இன்னைக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. கண்டிப்பாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில காலங்கள்ல இன்னொரு 20 வருஷத்துக்குள்ள கூட நம்ம இதனுடைய நிறைய மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடியும். வாழ்க்கை. நன்றி ஐயா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரவி ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம், நீங்க பேசலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பக்தி மார்க்கம் ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா. நிறைய பேருக்கு நல்ல புரிதல் கொடுத்துருக்கிறீங்க.
இப்போ கூட அமெரிக்க அதிபர் பொறுப்பேற்றுக்கிற ட்ரம்ப் ஐயா கூட என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, உலக சமாதானத்துக்கு நோக்கிய ஒரு பார்வையில தான் கொடுத்திருக்கிறாரு. யுக்ரைன் ரஷ்யா வார நீங்களும் அது ஐயா உங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குது பட் ரொம்ப கம்மியா இருக்கு. வாழ்க வளமுடன். அமெரிக்க அதிபரா பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப் கூட இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வாருக்கு சமாதானத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் அதை வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்துக்கும் நீங்க நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது ஐயா, நல்லது. கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்த்துகின்ற போது அது அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், உக்ரைன் அதிபர் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. அதனால நம்ம தனியா உட்காந்துருக்கோம் என்ன நினைக்க வேண்டாம். நாம் வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இதோடைய எண்ணிக்கை அதிகமாகணும். இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை வன்முறையாளர்கள் மற்ற நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம அதை ஓவர்டேக் பண்ணிட்டு வரது நமக்கு காலதாமதம் ஆகிறது. ஆனாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும், அமைதி வந்தே தீரும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அடுத்து ஆனந்தகுமார் ஐயா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இந்த உத்தரப்பிரதேசல இப்ப நடந்துட்டு இருக்கிற மகா கும்பமேளா இது வரைக்கும் ஒரு 10 கோடி பேர் பார்த்திருக்காங்க. ஒரு 45 கோடி மக்கள் வரும் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. இதை மகரேஸ்வரன் நினைவில் இதோட முக்கியத்துவம் மற்றும் புனிதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? வாழ்க வளமுடன். என்னங்க இப்ப நமக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு நிறைய கூட்டம் சேர்றது அது அப்ப வழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இனி காலங்கள் வருகின்ற போது கொஞ்சம் இந்த கூட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கு நம்ம ஞான மார்க்கத்துக்கு வரக்கூடிய மாதிரி நம்ம ஒரு மாற்றங்கள் வரணுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மக்கள் நிறைய வர்றாங்க, எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஒரு காலத்துல இவ்வளவு மக்கள் தொகை கிடையாது, இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்படி அதிகமா வர 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 என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய அந்த ஹைஜெனிக் ப்ராப்ளம் வரும், அங்க அதனால பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வச்சுதான் சாமிஜி அந்த தேர் திருவிழா தவிர்த்தல் என்று கூட அந்த வேதாந்திரியத்துல சொல்லுவாங்க. ஆனா நம்ம உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரணும்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 50-60 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம நல்ல விஷயங்களை நம்ம பரப்பிட்டு வருவோம். ஒரு வகைக்கு என்னன்னா பக்தி மார்க்கத்துல ஒரு சாதாரண மனிதனும் அந்த பக்தி மார்க்கத்தில் சேருகின்ற போது ஒரு தெய்வ நம்பிக்கை, தெய்வ பயம் என்று வருகின்ற போது சில மாற்றங்கள் அவனுக்குள்ளே வருகிறது. அந்த வகைக்கு நம்ம அதை ஒரு பாராட்டுதல் எடுத்துக்கணும். ஆனா என்னன்னாக்கம் இது அந்த காலத்துக்குள்ள மக்கள் தொகை குறைவா இருந்த காலத்துல இப்படி வர்றது சரியா இருக்கும். இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமான காலத்துல வருகின்ற போது இது நாளைக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், அல்லது வேற ஏதாவது மத சம்பந்தமான சில ப்ராப்ளம் வரலாம், இதுல செலவுகள் அதிகமா வரக்கூடிய நிலை வரலாம். இதற்கு பதிலா நம்ம எப்படி நம்முடைய உள்ளுணர்வு கல்வியாக அவரவர்கள் பயிற்சி செய்து அந்த ஆழமான ஒரு தவம் செய்யக்கூடிய நிலைக்கு அதுல வாழ்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாலே போதும். இப்போ இவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க, எல்லாம் எதுக்கு? எல்லாம் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைவதற்கு தான். அப்போ இத்தனை கோடி மக்கள் எத்தனை பேர் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைந்தார்கள் என்று பார்த்தால் அது வெகு வெகு குறைவாகத்தான் இருக்கும். ஆனா இதனுடைய நோக்கம் நல்லதுதான். பட் இந்த காலகட்டத்துல அதனுடைய இந்த நடைமுறைகளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாத்தி கொண்டு ஒரு ஞான மார்க்கத்துல ஒரு ஆழமான ஒரு வழிபாடு செய்யக்கூடிய, ஆழமான தியானம் செய்யக்கூடிய நிலைக்கு அது கொஞ்சம் மாறி வந்தா நல்லா இருக்குங்க. இது நம்ம வாழ்த்துவோம், முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இன்னும் சில காலகட்டங்களில் அது ஒரு நல்ல மாற்றம் அடைந்து அங்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் சேருவதெல்லாம் கூட ஆங்காங்கு பெரிய பெரிய தியான மண்டபங்கள் அமைத்து அந்த தியான மண்டபத்துல தியானம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படி எல்லாம் கூட மாறலாம் ஐயா. வாழ்க வளமுடன். தெளிவான பலங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். கவிதாமா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை சொல்லுங்கம்மா. உள்கடைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்குதான் எங்களுக்கு அந்த உள்கடைன்னா என்ன அர்த்தம்னு இன்னைக்குதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. மனசதான் ஒடுங்கணும்னு சொல்றீங்க, மத்தவங்க எல்லாம் உள்கடைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு அர்த்தமே சொல்ல மாட்டாங்க. அதாவது விண்டிலர் கண்டிலர் விண்டிலர் மட்டும் சொல்லிடுவாங்க. பாருங்க சாமி எவ்வளவு அருமையா அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு பாருங்க. கடை பிளஸ் உள்ள கடந்து போய் நம்ம ஆழமா தவம் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப சாதாரண மேல் மனம் அதுலதான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே. அப்புறம் நடுமணம், அடிமணம் இருக்கு. அந்த அடிமனத்துக்கு பெரும்பாலும் போறதில்லை. அந்த அடிமணம் என்பதுதான் கர்மம் என்று சொல்லக்கூடியது.
அப்ப அங்க மனசு கொஞ்சம் அமைதி அடைஞ்சு வருகின்ற போது தெய்வம் இருக்குது, நம்மகிட்டயே இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது, நமக்கு கருமையத்தில் இருக்கு, உடம்புல ஒவ்வொரு செல்லிலும் இருக்கு, எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து அங்க வெளியே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அது ஆரம்பத்துல ஒரு ஒரு சின்ன குழந்தைகளா இருக்கின்ற போது ஒரு தவத்துல செய்ய முடியாத நிலையில அது ஒரு தேவையான. ஆனா அங்கேயே நின்றுட்டோம்னா அடுத்த நிலைக்கு வர முடியாம போயிடும். அததான் மகரிஷி அவர்கள் அந்த வார்த்தையை அருமையா பிரிச்சுள்ளார். இந்த மகரிஷி பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை அருமையா, கடவுள் அதை பிரிச்சு சொல்றது, அது மாதிரி வற்றா இருப்பு அந்த வார்த்தைகளை பிரிச்சு சொல்றது, அப்புறம் வந்து மேக்னெட் அப்படின்னா மெகானெட் சொல்றது, அது மாதிரி இன்னும் சொல்லுவாரு அந்த உமன் அப்படிங்கிறது கூட பாத்தீங்கன்னாக்கா அதை ரெண்டா பிரிப்பாரு. அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த கருப்பை இருக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது ஆண்களுக்கு இல்லை. அதனால அத உமனை பிரிச்சுவார், ஓம் பிளஸ் மேன். அதாவது அந்த கருப்பை இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் ஒரு பெண் அப்படின்னு மாதிரி சொல்ல நிறைய வார்த்தைகளை மகிழ்ச்சி அவரு ரொம்ப ஈஸியா சொல்லுவாரு. அது மாதிரி இப்ப நம்ம மாடு சொல்றோம், ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன வித்தியாசம் மாதிரி சொல்லும் போது, மாடுன்னா மா பிளஸ் ஆடு, ஆடு பெருசானா மாடு, ஆடு அப்படியேதான் அதே மாதிரி கையை காலு எல்லாமே இருக்குது, அது பெருசான மாடு. இப்படி நிறைய வார்த்தைகளை மகரிஷி வந்து ரொம்ப ஈஸியா சொல்லுவாரு. நிறைய அவருடைய அந்த வார்த்தைகளே பாத்தீங்கன்னாக்கா மகரிஷி வார்த்தைகளே வந்து நல்ல ஒரு ஆழமான சிந்தனை வர்ற மாதிரியும், அதே சமயத்துல அவர் எளிமைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது மாதிரி நல்லா கொடுத்துருப்பாரு, நிறைய கொடுத்துருக்காரு. ஐயா இன்னொன்னு சங்கு சக்கரம் பத்தி சொன்னீங்க, அது நான் சரியா அது என்னன்னு கொஞ்சம். ஆமா அது என்னன்னா, இப்போ ஒரு வைணவ மதத்துல அவங்களுக்கு அதிகமா அந்த உங்க தெய்வத்துக்கு கிருஷ்ணர் வழிபடுறாங்க, வழிபடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது முக்கியமான வழிபாட்டு முறையில அந்த சங்கு சக்கரம் இருக்கும். அந்த சங்கு சக்கரத்தை இப்ப நம்ம மதம் தோன்றிய வரலாறு எல்லாம் மகிழ்ச்சி சொல்லும் போது சொல்றாங்கன்னாக்கா, இப்போ சக்கரம்னா சுழற்சி தான். முதல் சுழற்சி ஆரம்பிச்சது இறைத்துகள். அந்த இறைத்துகள் ஒண்ணு கூடி விண் வருது, அந்த விண்ணும் சுழலுது. அந்த விண்கள் ஒன்று கூடி அணு உருவாகுது, அந்த அணுவும் சுழல்கள். அந்த அணுக்கள் கூடிய நிலையில பூமி உருவாகுது, பூமியும் சுழலுது. அப்ப எல்லாமே அந்த இறைத்துகள் தோன்றியதிலிருந்து இன்று எல்லா நிலைகளிலும் சுழற்சி என்பதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அதனால அந்த சக்கரத்தை வச்சிருக்காங்க. அடுத்தது முதல்ல பாத்தீங்கன்னாக்கோ இந்த பஞ்சபூதங்கள் உருவான போது முதல்ல விண்கள் உருவானது, அப்புறம் காற்று வந்துச்சு, நெருப்பு வந்துச்சு, நீர் வந்தது, நிலம் வந்தது. இப்படி ஒவ்வொன்றாக அந்த விண்களுடைய அடர்த்தி நிலைக்கு ஏற்ப மாறி வருது. அப்படி வருகின்ற போது அந்த விண்கள் என்ற நிலையிலிருந்து காற்று வருகின்ற போது அந்த காற்று என்பது ஒன்று வந்தாதான் அந்த ஓசைங்கிறது பரவும். ஓசையை குறிக்கிறதுக்கு தான் அந்த சங்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுதான் இந்த பிரபஞ்சத்துல முதலாக ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதுக்கு பின்னாடி நெருப்பு நீர் இதெல்லாம் வரும்போது அது அடுத்தடுத்த மாற்றங்கள் பின்னாடி வருது. இப்ப முதல் மாற்றமாக அந்த விண்களுக்கு அடுத்த நிலையில காற்று வருகின்ற போதா அந்த ஓசை என்பது. எவ்வளவு சிந்தனை செஞ்சு அந்த சங்கம் சக்கரத்தை அமைச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே அது ஒரு பக்தி மார்க்கம் என்ற நிலையில் அது யாரும் விட்டுற வேண்டாம். ஒரு அருமையான தத்துவத்தை, இந்த பிரபஞ்சம் உருவான தத்துவத்தை மிக சுருக்கமாக சக்கரத்தின் வழியாகவும் சங்கின் வழியாகவும் நமக்கு ஒரு ஆணித்தரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. சொல்லுங்க. அது பெருமாள்னு குறிப்பிட்டு இருக்காங்கல்ல ஐயா? ஆமா. என்னன்னா நமக்கு ஒரு பக்தி மார்க்கத்தோட தொடர்பு பண்ணாதான் மக்களுக்கு ஒரு பிடிக்கும், நம்புவாங்க. அதனால வந்து அதுக்கு ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு நம்ம அந்த வைணவ முறைப்படி கொண்டு வந்து சங்கு சக்கரம் வந்து அவருக்கு வந்து சிவன் இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி கொண்டு வந்து அங்க அதுக்குள்ள சண்டை சச்சரவு நிறைய இப்படி எல்லாம் சொன்னாதான் நமக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு அது புரியும், அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி நேரடியாக எடுத்தோன்னு சொன்னாக்கும் இறைத்துகள் சுத்துது, எண்ணு சுத்துது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களே, அவங்க மனசுக்குள்ள புரியாது இல்லையா? அதனால ஒரு கதையை உருவாக்கி அந்த கதை பாத்திரத்தை உருவாக்கி உண்மையிலேயே அந்த காலத்துல எவ்வளவு பெரிய இன்னைக்கெல்லாம் சினிமாவில் கதை எழுதுறாங்க. ஒரு சினிமாவில் பாத்தீங்கன்னா அந்த கதையில மொத்தமும் ஒரு அர்த்தமே இருக்காது. எவ்வளவு பெரிய அர்த்தத்தை உள்ளடக்கி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையில அவங்கள பாராட்டணும். அது வந்து அவ்வளவு கற்பனை வளத்தை கொண்டு அந்த ஒரு முக்கியமான உண்மைகளை ஒரு சாதாரண மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அதை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அதை ஒரு மதமாக கொண்டு வந்து அதற்கென்று ஒரு பிரிவை கொண்டு வந்து அதை நம்ப வைத்தார்கள். அதன்படி இன்னும் ஆழமா போனீங்கன்னாக்க நிறைய செய்திகள் அதில் கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்ல ஐயா, இப்ப இங்க பெருமாள் கோயில்ல தென்கலை வடகலைன்னு 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு ஒரே சண்டை நேரம் கருதி கேள்வியை சுருக்கமா கேளுங்கம்மா. ஐயா பிஸியான ஆமா, அது வந்து என்னன்னாக்கோ நமக்கு வந்து எங்க போனாலும் சின்ன சின்ன மனிதன் தானே, மனிதன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையில தென்கலை வடகலை பிரிச்சுக்கிறாங்க. இப்ப யானைக்கு நாமம் போடும்போது கூட 2 நாளைக்கு இப்படி நாமம் போடணும், 2 நாளைக்கு அப்படி நாமம் போடணும்னு சொல்லி கொடுத்து வர்றாங்க. இது மனிதன் தனது அந்த இன்னும் அந்த ஒரு ஒரு பற்று நிலையை, ஒரு சுயநலமிட நிலையை விட முடியாத நிலையில வரக்கூடிய ஒன்று. அது காலத்தால சரியா போயிடுமா? இன்னைக்கு நம்ம காலப்பட வேண்டியது காலத்தால சரியா போயிடும். நம்ம சிஸ்டம் பரவுச்சுன்னா, யதார்த்தம் எல்லா இடத்துக்கும் பரவுச்சுனாக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் தானா மறைஞ்சு போயிடும். நம்ம அதுக்காக நான் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதில்லை. அது வந்து அங்கங்க சில வேறுபாடுகள் வரும், தானா மறைஞ்சு போயிடும். இப்போதைக்கு நல்ல ஞானிகள் சொன்ன வாக்குப்படி எல்லா மக்களும் வாழ ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அன்பர்கள் நேரம் கருதி கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. நீங்க சொல்றீங்க இந்த சாதி சமயம் மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க. நாங்க முஸ்லீம் கண்ட்ரில தான் இருக்கோம். இந்து முஸ்லீம் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களுக்குள்ள அந்த பார்ஷாலிட்டி வருதுங்க ஐயா. அதே மாதிரி நீங்க கல்வியிலையும் சரி, உங்களுடைய திறமையை எந்த அளவுக்கு உயர்த்தியதுனா கூட நம்ம அதனுடைய கம்யூனிட்டிக்கு தான் உயர்வு தராங்க. நம்மளால எந்த சிறந்த ஒரு ஆய்வாளராக, ஒரு விஞ்ஞானியாக, நம்ம ஒரு தொழில்நுட்ப மேல செஞ்சா கூட நம்மளுக்கு அந்த பதவி உயர்வோ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஐயா. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல அந்த நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இவ்வளவு கோயில்கள் இருக்கு, விஞ்ஞான உலகமே இல்லை. இந்த அளவுக்கு உயர்ந்து அந்த கோபுரம் கூட கீழே நிழல்படாத அளவுக்கு அந்த சித்தர்கள்லாம் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. எப்படி ஐயா அவ்வளவு ஹைட்லாம் அவங்க கட்டினாங்க? ஒரு டேம் கூட கட்டிருக்காங்க. இந்த எந்த அளவுக்கு அவங்க தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு எப்படி ஐயா அவங்களுக்கு அறிவு வந்ததுங்க ஐயா? நல்ல கேள்விக்கு ஐயா. என்னன்னா, மக்களுக்காக சிந்தனை செய்தார்கள். மக்கள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக தங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தினார்கள். அங்க வந்து எந்த சுயநலம் இல்லை. அந்த அந்த வரிப்பணத்தை தான் எடுத்து பயன்படுத்திக்கணும் நிலை இல்லை. அப்படித்தான் அன்று நல்ல அரசர்கள் இருந்தார்கள். அதனாலதான் வந்து நமக்கு ராஜராஜ சோழன் அங்க தஞ்சை பெரிய கோயில் அமைச்சுப்படுத்தார். இன்று நம்ம எவ்வளவு பெரிய நுட்பம், அவ்வளவு ஒரு கலைத்திறன் அமைந்தது, ஒரு டெக்னிக்ஸ், அந்த இன்ஜினியர் ஸ்கில் அவ்வளவு அமைந்திருக்கிறது. அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக, அது அரசராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இன்னைக்கு நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு அரசியல்வாதியோ யாரோ எடுத்து பார்த்தோம்னாக்கோ அவங்க வந்து பெரும்பாலும் ஒரு பதவி கிடைச்சோன்னா அவங்களுடைய வளத்தை எப்படி கூட்டிக்கிறது, சொத்தை எப்படி கூட்டிக்கிறது, அந்த என்றுதான் பார்க்கிறார்கள் ஒழிய சமுதாயத்துக்காக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு குறைச்சலா இருக்காங்க. இது மாற வேண்டும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் உலகம் முழுவதும் சேர்ந்து ஓர் உலக ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இப்ப நீங்க அந்த இஸ்லாம் கண்ட்ரியில இருக்கிறீங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க? ஆனா அதே சமயத்துல அங்க வந்து அந்த மற்ற மதத்தினருக்கு சில வாய்ப்புகள் இல்லை. படிப்புல இருந்து, வியாபாரம் செய்யறதுல இருந்து, தொழில் செய்யறதுல இருந்து அவங்களுடைய வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அதே சமயத்துல அந்த உள்ளூர் மக்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. இது 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 வந்து என்னன்னாக்கும் ஒரு மனசுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு நெருடலான ஒன்றுதான். ஆனா ஒன்று பாருங்க, நம்ம இந்தியாவில பாருங்க, இந்தியாவில எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் கூட நம்ம வந்து யாருடைய வாய்ப்பையும் யாரும் பறிச்சுக்கல. இது ஒரு நல்ல ஒரு முழு ஜனநாயக நாடு. இதே மாதிரி உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் ஒரு ஜனநாயக முறைக்கு வரணும். அதுதான் நியாயம். ஆனா இன்றைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் எல்லா நாடுகளும் அந்த ஜனநாயகத்துக்கு வந்தே தீரும். அதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், 200 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பாக எல்லா நாடுகளும் அந்த ஒரு முழு ஜனநாயக முறைக்கு வந்தே தீரும். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் இந்த ஓர் உலக ஆட்சி என்று சொல்கிறார்கள். உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் நீங்க போகலாம், எந்த மூலையில் வேணாலும் நீங்க படிக்கலாம், தொழில் செய்யலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு சமமான உரிமைகள் இருக்கணும். இன்னைக்கு அந்த சில பிராந்தியத்துல பாத்தீங்கன்னாக்கோ அந்த லோக்கல் பீப்புளுக்கு ஒரு அதிகமான உரிமைகளும், வெளியிருந்து வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரி நடத்தக்கூடிய நிலையும் வந்திருக்கிறது. இது மனிதனை உணராத ஒரு நிலை என்றுதான் சொல்லணும். ஆனா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வருவதற்கு நீங்க இன்னைக்கு எத்தனை கஷ்டப்படுறீங்க, அந்த மனசுக்குள்ள இதுக்கு ஒரு விடிவு வர வேண்டும் என்று ஆழமாக செய்யுங்க, ஒரு எண்ணத்தை போடுங்க. ஒவ்வொரு முறை தவம் செய்து முடிக்கின்ற போதும் ஒரு ஆழமான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைங்க. இப்படி நினைக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமானா கண்டிப்பாக
எல்லா நாடுகளிலும் இந்த மாற்றம் வந்தே தீரும். அதோட சந்தேகமே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல கஷ்டப்படுறாங்க. நீங்க வாய்விட்டு சொன்னீங்க, நிறைய சில கண்ட்ரிகளில் நாடுகளில் எல்லாம் பார்க்கின்ற போது பாவம் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு இன்னொரு மதத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக பல வாய்ப்புகள் இல்லாமல் அடிமைகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது மாற வேண்டும். மாறணும். நம்ம குருவை வேண்டிக் கொள்வோம், இறைநிலை வேண்டிக் கொள்வோம். இந்த மாற்றம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சமமான நிலை எல்லா நாடுகளிலும் வர வேண்டும். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னும் 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க ஐயா. எப்படிங்க ஐயா, கண்டினியூ பண்ணலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க உங்களுக்கு டைம் எப்படின்னு பார்த்துட்டு இது பண்ண, நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். உங்களுக்கு டைம் பார்த்துட்டு நீ அந்த மாதிரி நிறைய பண்ணிக்க. ஓகேங்க. அடுத்ததாக பிரேமலதா பால்ராஜ், வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள் சொல்றேன் ஐயா. உங்களை அப்படியே மகரிஷி மாதிரி தெய்வ நிலையில பாக்குறேன் ஐயா. மகரிஷி நாங்க டிப்ளமோ படிச்ச அந்த எல்லா கருத்தையுமே சொல்லிட்டாருங்க ஐயா. இறை நிலையிலேருந்து இறைவன்லேருந்து கூடுதலறம் எல்லாம் எதுவுமே விடாம அப்படியே இந்த 3/4 மணி நேரத்துல சொல்லிட்டீங்க. இன்னும் சொல்ல மாட்டீங்களான்னு எங்களுக்கு கேட்கணுங்கிற ஒரு உணர்வு தான் வந்துச்சு. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நீங்க இந்த மாதிரி பேராசிரியர்கள்லாம் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது, இந்த கருத்துக்களை கேட்கும் போது இன்னும் இந்த மகரிஷியோட கொள்கைகள் இதுல இன்னும் நம்ம நல்ல பற்றுதல், ஒரு பெரிய ஊன்றுதல் வருதுங்க ஐயா. இதை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர என்னென்னமோ எண்ணங்கள்லாம் பயங்கரமா தோணுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் கொடுத்துட்டாருமா அவரு. நமக்கு எல்லா கருத்தையும் மகரிஷி கொடுத்துட்டாருமா. இனி நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இதை விட எளிமையா கொடுக்க முடியாது, ஆழமா கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம எடுத்து நம்ம எல்லாம் பயன்படுத்துறோம். உண்மையிலேயே ஒரு வகையில இப்ப மகரிஷியுடைய சீடர்கள் எல்லாம் ஒரு பாக்கியசாலிகள் தான் சொல்லணும். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. உலகத்துல எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் இதை விட ஒரு புனிதமான மனிதன் உலகத்துல யாராலுமே உருவாக்க முடியாதுங்க ஐயா. அவ்வளவு பெரிய விஷயங்கள் ஐயா இதுல இருக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நல்லதுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ரொம்ப சொல்லுங்க. இப்ப கேக்குதுமா? இடையில கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்முடைய மகானே தங்கள் மூலமாக எங்களுக்கு எங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கருத்துக்களை உங்கள் மூலமாக கொடுப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. குருவுக்கும் இறைநிலைக்கும் தங்களுக்கும் மிக்க நன்றிகள் ஐயா. ஐயா என்னிடம் 2 வினாக்கள் இருக்கின்றன. வாழ்க வளமுடன். கேக்குதாங்க? அதாவது ஷார்ட்டா கேக்குறேன், நேரம் இல்லாதனால. ஐயா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு அரணை உள்ள வந்துருச்சு, நான் அடிச்சுட்டேங்கய்யா. எனக்கு இன்னும் அது இறந்துருச்சு. ஆனா அதனுடைய தாக்கம் என் மனதில் என்ன இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா. அது ஒன்று. அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க, அதுக்கு என்ன செய்யலாங்கய்யா? என்னுடைய மனதில் இன்னும் ரொம்ப ஐயோ நம்ம இதை நம்மளுடைய பதிவுகளை நீக்கதானே வந்தோம். அரணங்கய்யா. சரி சரி சரி. அப்ப இப்ப என்னன்னா வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. இப்ப என்னன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சந்து அல்லது நமக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கணும்னு வரும்போது சில சமயம் தவிர்க்க முடியாத நம்ம செய்யறோம். ஆனா அதையும் கூட நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்து அதை ஒரு 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 டப்பாவிலேயோ கூடையிலேயோ பிடிச்சு கொண்டு வெளியே போடுற மாதிரி வாய்ப்பு இருந்தா நல்லதுதான். ஆனா சில சமயம் ஒரு தேயிலோ பூரான வருதுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் நம்ம ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு நிலை தான் வரும். அதுக்காக மகிழ்ச்சி கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த உயிர் கொல்லாமைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாருன்னா உணவுக்கு உயிர் கொல்லாமைன்னு சொல்றாரு. ஒரு உணவுக்காக ஒரு உயிரை பிடிச்சு நீங்க கொள்ள வேண்டாம். ஆனா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, இந்த பாம்பை நீங்க டக்குன்னு பிடிச்சு வெளிவிட முடியாது. அந்த அளவுக்கு அப்ப அடிக்கிற மாதிரி வரும். உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக
நீங்க இந்த மாதிரி ஒண்ணு செய்யும் போது பெரிய நம்ம தவறா நம்ம எடுத்துக்க வேண்டாமா? ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து அதை கொல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இப்போ மட்டும் என்ன பண்றாங்க, இப்ப நம்ம ஆழியார் ஆசிரமத்தில் பாத்தீங்கன்னா இது வந்து பாம்புகள் ஏற்படி நிறைய இடத்துல வரும். வரும்போது இந்த இடத்துல பாம்பு வந்துன்னு சொன்னாக்க அதுக்குன்னு தனியா ஒரு குச்சி வச்சிருக்காங்க, ஒரு கபா மாதிரி இருக்கு. கரெக்டா அதை பாம்பை பிடிச்சு கொண்டு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அடிக்கிறது எல்லாம் ஆழியார் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா பாம்பு அடிக்க மாட்டாங்க. கரெக்டா அதுக்குன்னு இப்ப 2 எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வினாங்க, என்னுடைய 2வது வினா. இப்ப ஒருவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அவர் எது பேச்ச கேட்காம இருக்கும் பொழுது அவங்க நல்ல மாதிரி வரட்டும் நம்ம வாழ்த்துறோம். கடைசியில நம்ம இறுதியில என்ன நினைக்கிறோம், நம்ம எவ்வளவோ சொல்லிட்டு கேட்கல, இறைநிலைதான் அவங்களை திருத்தணும்னு நினைச்சிட்டு அவங்க இன்றைக்கு வேதனைப்படுறாங்க. சொல்லுங்க, இடையில கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க ஐயா. இடையில சொல்லுங்க. அவங்கள நம்ம வாழ்த்துறோங்க. ஒருத்தவங்க உடம்பு முடியாது, அவங்க தவறான செயல் செய்யறாங்க, அதனுடைய தீய விளைவுகள் வரும்னு நினைச்சு நம்ம வாழ்த்துறோம். ஆனா வாழ்த்தையும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க திருந்துற மாதிரி இல்லைன்னு சொல்லும் பொழுது இறைநிலையோட தன்மை அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு உண்டானதை அனுபவிக்கணும்னு சொல்லிடுறோம். இப்போ அவங்க அனுபவிச்சுக்கிட்டாங்களும் தான் அனுபவிக்கிறோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னதான் நம்ம வாழ்த்தினாலும் செயலுக்கு தைத்த விளைவு இறைநிலை கண்டிப்பாக இயற்கை சட்டம் கொடுக்கும். அது கண்டிப்பா அந்த செயல் விளைவு தத்துவம் செயல்பட்டே தீரும். ஆனா நம்ம துன்பப்படும் போது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வாழ்த்துறத வாழ்த்துவோம், அவங்க வந்து மனம் மாறி அந்த தவறான செயல்கள் மாறி வரட்டும். இப்ப நம்ம வந்து என்னன்னாக்கோ செயல் விளைவு தத்துவம் தான் இறை நீதி, அது யாரும் முடியாது, அவரவர்கள் செய்து அவங்க அனுபவிக்கணும். ஆனா அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையினால நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் வந்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அதனால ஒரு மனித நேயம் என்பதற்காக அன்பு பாராட்டணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரி போறோம், அங்க ஒருத்தர் படுத்து வச்சுக்கல, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு படுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு படுத்திருக்காருன்னா கண்டிப்பா இது ஒரு செயல் விளைவு எங்கேயோ ஒரு நடந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம அங்க போய் பார்த்துட்டு நீங்க செயல் விளைவு தத்துவப்படி கால் உடைஞ்சிருக்குன்னு சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாங்க, மன வருத்தம் வரும். ஆனா உண்மை அதுதான். இப்ப நம்ம போய் நம்ம உதவி செஞ்சுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஐயா இனிமேல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கீங்க, சுதாரணமா இருந்துக்குங்க, நீங்க நம்ம நாள் இருக்கணும், உங்களுக்கு சமுதாய பண்ணி கொஞ்சம் ஒரு பாராட்டி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆறுதலா சொல்லிட்டு வந்தோம்னா தான் அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஆனா உண்மை வந்து செயல்வழி தத்துவம் தான். என்னையோ எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு வந்திருக்கு. பட் அதை வந்து நம்ம நேரடியா சுட்டி காட்ட முடியாது. முடியும்போது வருத்தம் வரும். ஏன்னா நாமும் சாதாரண மனிதர்கள் தானே, இந்த மாதிரி எத்தனையோ தகவல் செய்யறோம். அதனால நம்ம முடிந்த வரை அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு நல்லதா வர்றதுக்கான முயற்சியில. ஆனா செயல்விளைவு தத்துவம் யாரையும் விடாது, சரியா அதுல துளி கூட இம்மி கூட மாற்றுதல் வரவே வராது. இதை மட்டும் இப்ப நம்ம சிஸ்டத்துல வந்தவங்க தான் அதை புரிஞ்சுக்க முடியும். சாதாரணமா இருக்கவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு பூஜை செய்யலாம், பரிகாரம் செய்யலாம், மாத்தியெல்லாம் நினைப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவரவர்களுக்கு வந்து அவங்க மாத்தணும். பரிகாரம்னா என்ன, புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செய்தா அந்த புண்ணியத்தினால வரக்கூடிய பலன் பின்னாடி வரும், இன்னைக்கு வராது, பின்னாடி வரும். செயல் விளைவு தத்துவம் தான் தெய்வ நீதி, இறை நீதி என்பது. கண்டிப்பாங்கய்யா. நீங்க சொன்னீங்க, நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சினத்தை தவிர்க்கிறதுக்குன்னு சொன்னீங்க இல்லைங்கயா. நீங்க எவ்வளவு பெரியவங்க, மகரிஷி கூடயே இருந்தவங்க, நீங்களே நான் சினத்தை விட்டுட்டேன்னு சொல்லல பாருங்க. அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்களாம் தூசுதாங்கய்யா. ஆமாமா, என்னன்னா நம்ம எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத பகிர்ந்துக்கிறோம். இப்ப மகரிஷி கோவப்பட்டதில்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு, 2 முறைதான் கோவப்பட்டாருன்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்த சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அப்போ அதை பார்க்கும்போது நான் மகரிஷி கூட வந்து 1981 முத மகரிஷி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுமா. 2006 அந்த மகரிஷி அந்த இறைநிலை அடைய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட அவரு அந்த ஒரு 25 வருஷம் 30 வருஷம் தாண்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை கூட அவர் முகம் சொல்லிச்சத, கோவப்பட்டத, ஒரு வருத்தப்பட்டதை பார்த்தது இல்லை. அதுதாங்க மகான். அப்ப நம்ம மகரிஷி அளவுக்கு நம்ம உயரில் இன்னும் நம்ம இடையில தான் நின்றுட்டு இருக்கோம். இப்ப மகரிஷிக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மலையின் உச்சியில நிக்கிறார். நம்ம எல்லாம் கீழே இருந்து கொஞ்சம் மலையில ஏறிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு படியில ஏறி நிற்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த மகரிஷி அளவுக்கு உயர்ந்தவர்கள் ரொம்ப இருக்கலாம் சமுதாயத்தில், நமக்கு தெரியல. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம முயற்சி செய்வோம், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு
அந்த மகிழ்ச்சி அடைந்த நிலையை நாமும் அடைய முடியும். அது முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக ஜெயக்குமாரி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு 5 நாளா அந்த கோள்களோட வந்து ஒரே நேர்கோட்டுல 7 கோளும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது எதை குறிக்கிறதுங்கய்யா? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. சரி, இது என்னன்னா, இப்ப வந்து சூரியன் மையத்தில் இருக்கு. சூரியனை சுத்தி புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லா கிரகங்களும் அது சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்படி சுத்தி வரும்போது பூமி வந்து வருஷத்துக்கு ஒரு சுத்து சுத்துது. அதே இதை நம்ம வந்து செவ்வாய் பார்த்தோம்னா 1.5 வருஷம் அது சுத்துறதுக்கு. குருவுக்கு போனா 12 வருஷம் ஆகும் சுத்துறதுக்கு. அப்புறம் வந்து சனிக்கு போனா 30 வருஷம் ஆகும் சுத்துறதுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் காலங்கள் வேறுபடுது. ஆனா அப்படி சுத்திட்டு வரும்போது சிலது வந்து சூரியனுக்கு வலதுபுற வரும், இடதுபுற வரும், மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இப்படி சில காலகட்டங்கள்ல ஒரு 2-3 கிரகங்கள் ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி. அது வந்து வருஷத்துல எல்லா நாளும் நடக்காது, சில சமயம். ஏன்னா இது சுத்தி வர்றதுக்கு அது சுத்தி வர்றதுக்கு அப்படி அமையும். இது இது ஒரு தற்செயலாக அமைந்த ஒன்றுதான். ஆனா அந்தந்த கணக்குப்படி பூமி வருஷத்துக்கு ஒரு முறை சுத்துது. அப்ப வந்து நம்ம சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு சுத்துதுனாக்கா, ஒரு சனி ஒரு சுத்துறதுக்குள்ள பூமி வந்து 30 சுத்தி வந்துடும். அப்படி வருகின்ற போது சில கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுனால அதை முதலே கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்படி இது இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய அந்த கோள்களுடைய தொடர்பு பற்றி பார்க்கின்ற போது கோள்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய உடம்புல சில ரசாயன மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரே திசையில் வருகின்ற போது அதற்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம உடம்புல சில மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த கிரகண காலங்கள் வருகின்ற போது மாற்றங்கள் அதிகம். இப்ப மாற்றங்கள்ல நமக்கு அதிகமா பாதிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கோ நம்முடைய சூரியன், சந்திரன். இந்த சந்திரன் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இதனுடைய அந்த அமாவாசை பௌர்ணமி காலத்துல தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அந்த கிரகங்கள் கொஞ்சம் தள்ளி 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 இருக்கிறதுனால அதனுடைய அந்த எஃபெக்ட் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா முன்னாடி 2 கிரகம், அந்த புதன், சுக்கிரன், இதுவும் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது செவ்வாய். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால அது பக்கத்துல இருக்கிறதுன்னு கூட ஒரு பக்கமா வரும்போது பக்கமா இருக்கும். இப்ப பூமி இந்த பக்கம் வடபக்கம் இருக்கு, செவ்வாய் தென் பக்கம் போயிடுச்சு, அடுத்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாக்கா 2 கடையில டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். இப்படி சுத்தி வருகின்ற போது அது அருகில் வருகின்ற போது அதனுடைய டாமினன்ஸ் அல்லது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தூரத்துல போகும்போது அது குறைச்சலா இருக்கும். இப்ப 2-3 கிரகம் ஒரே நிலையில் வரும்போது அதுக்கு பக்கத்துல பூமி வரும்போது கண்டிப்பா அதனுடைய ஆதிக்கம் பூமியில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல்ல மணல்ல சில மாற்றங்கள் வரும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அது அவரவர்கள் அந்த கர்ம வினையை பொறுத்து, கர்மயத்தில் எப்படி பதிவு இருக்குது என்பதை பொறுத்து, பிறந்த நேரத்தை பொறுத்து அது அமையும். அது இது வந்து இயற்கை நீதிப்படி ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய அந்த வேகத்தை ஒட்டி அந்த சில சமயத்தில் ஒரு சில மணித்துளிகள் அல்லது சில மணி நேரங்கள் அது ஒரே நேர்கோட்டில் அமைகிற மாதிரி வரும். இது வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டு அதை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். விண்வெளியில தெரியுங்களா இது? நைட்ல பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. இது என்னன்னா நம்ம வந்து அவங்க சொல்ற முறைப்படி அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து அவங்க சொல்றபடி அந்த கிரகங்களை சொல்றதெல்லாம் அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இன்னும் வாய்ப்பு இருந்ததுன்னா அங்க பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது டெலஸ்கோப் இருக்கக்கூடிய இடமா இருந்ததுனாக்கா இன்னும் நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து கொடைக்கானல் அல்லது காவலூர் அல்லது வேற எங்கேயாவது பெரிய டெலஸ்கோப் இருக்கக்கூடிய இதா இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் அதை நல்லா கிளியரா பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு வெறுக்கண்ணால பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாங்க. அது மாதிரி டெலஸ்கோப் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நம்ம அவங்க பயன்படுத்திட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல தெளிவான விளக்கமையா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இறுதி அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்களங்க ஐயா வந்து எத்தனையோ 1000 வருஷத்துக்கு உள்ள அந்த பதிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களங்க ஐயா மனித மனத்திற்கு. ஆமா ஆமா.
அதான் கேட்கணும்னு நினைச்சேன் அந்த கொஸ்டின். இப்போ நமக்குள்ளமா நம்ம இன்னைக்கு நம்ம பிறந்தது வயசு 30, 50, 60 இதா இருக்கலாம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு உண்மையிலே வயசு போட்டீங்கன்னா கருமையத்துக்கு தான் வயசு போடுறோம். இந்த உடம்புக்கு வயசு, இந்த உடம்பு மாறி போயிடும், எத்தனையோ உடம்பு எடுத்துருக்கிறோம், மாறிட்டே வரும். இந்த கருமையத்துக்கு வயசு போட்டீங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான வருஷம். அப்படி கணக்கு பார்க்கும்போது நம்ம மனுஷனா வாழ்ந்த காலத்தை விட விலங்குகளா வாழ்ந்த காலம் தான் அதிகம். அப்ப விலங்கோட பதிவுகள் நம்மகிட்ட இருக்குத்தான் செய்யும். அந்த கோபம், வன்முறைகள், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அடிக்கிறது, செய்யறது, இதெல்லாம் விலங்கு பதிவுகள் நம்மகிட்ட இருக்குத்தான் செய்யும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கணும். இன்றைக்கு மனிதன் ஒரு நாகரிகமுள்ள மனிதனாக வருகின்ற போது எத்தனையோ நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது. அதுக்கு உண்மையில நம்ம பக்தி மார்க்கத்தை பாராட்டணும். இந்த பக்தி மார்க்கத்துல ஒரு தெய்வத்தின் மேல் இப்படி பயம், அந்த பயத்தை வைத்துக் கொண்டு நல்லவர்களாக மாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்கிறார்கள். அது மாதிரி எல்லாம் நம்ம கருமையத்துல பதிந்து அந்த காலகட்டங்கள்ல அதனுடைய செயல்பாடுகள் அது வரதான் செய்யுது. மறுபடியும் சொல்லுங்க, உங்க கேள்வி மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. உங்க கேள்வி மறுபடியும். இல்லைங்க, மனதுல அடி மனதுல இருக்கு அப்படின்னீங்கயா, அது அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக. அடிமனது எல்லாமே இருக்கும். நாம் அதை கொண்டு வர முயற்சிக்கின்ற போதுதான். இப்ப நீங்க நல்ல அடிமனதில் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கும். இப்ப நம்ம சாமியோட சிஸ்டர் பண்றோம், நல்ல தியானம் பண்றோம், நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள் கேட்கிறோம், நமக்கு சீக்கிரம் வந்துடும். சிலருக்கு இந்த மாதிரி இதுக்கு வரல, மறுபடியும் அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்காங்க, வன்முறைகள் இருக்காங்க, உணவு முறைகள் வேற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். பட் எல்லாமே அடிமனதில் இருக்கு. பட் அது காலத்திற்கு ஏற்ப, நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அது வெளிப்படுவதற்கு நாட்கள் வரலாம். சிறப்பு. வாழ்க்கை வளமுடன் அம்மா, வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். சிறப்புமா, வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மக்கள் கேட்டாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி உங்களோட வகுப்பு அதுவும் இன்னைக்கு உங்க வகுப்புனாலே எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், நிறைய ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான தலைப்பு அந்த மாதிரியான தலைப்புங்க ஐயா. அது தலைப்பு ஒண்ணு. அப்புறம் இந்த வானத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அது கண்டிப்பா உங்ககிட்டதான் கேட்பாங்க. நிறைய அது வருங்க ஐயா. அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கும். அதனால மிக சிறப்பா நீங்க எல்லாருக்குமே பொறுமையா பதில் சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்